அன்பால் நெஞ்சம் சொல்லித்தான் ஏழை எந்தன் உள்ளம் நீவா எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா அன்பால் நெஞ்சம் ஆடச் சொல்லித்தா தாலாட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினாய் நீ தேடி செல்லும் மான் போல நானும் உன் பாதம் சேர வழிகாட்டினாய் நீ இல்லை என்றால் நானும் இல்லையே நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே விழுகின்ற நேரங்கள் விதையாக மடிந்தாலும் எழுகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள் வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா
கண்கள் நீர் பூக்கும் வேளை நிலமாக இன்று தாங்கிக் கொள்வாய். மலர் சூளை நானும் மலராது போனால் மழையாக என்னில் வளம் சேர்க்கவா. நீ இல்லை என்றால் இன்பம் சேருமா? நீ என்னுள் சேர்ந்தால் சோகம் தங்குமா? நீ இல்லை என்றால் கீதம் தோன்றுமா? நீ என்னுள் சேர்ந்தால் வேதம் வேண்டுமா? என் வாழ்வில் எல்லாமே நீ தந்த செல்வங்கள், என் வாழ்வின் துன்பங்கள் நீர் பூத்த வானங்கள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, நீங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தா. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த நற்கருணை நாதரை ஒரு நிமிடம் நாம் அப்படியே உற்று நோக்குவோம். எல்லோரும் ஆங்காங்கே கூடியிருக்கிறவர்கள் அனைவரும் நம்முடைய கண்களினால் இந்த ஆண்டவரை, உயிருள்ள தெய்வத்தை, 2000 ஆண்டுகளாக இந்த உலகத்திலே மாபெரும் அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவரை அப்படியே உற்று நோக்குவோம். இதோ கோடி அற்புதர், பதுவை புனிதர், நன்னா கழியாத நல்லவர் என்று தூய் அந்தோணியார் என்றும் ஆளியாத நாவுடன் பசாசுகளை மிரட்டி ஓட்டுகிற அதிகாரத்துடன் இதோ கொடான கோடி அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறாரே இந்த ஆண்டவரால் அல்லவா? இந்த ஆண்டவரை தன் திருக்கரத்தில் தூங்கியதால் அல்லவா? இதோ இந்த ஆண்டவரே குழந்தை இயேசுவின் வடிவத்திலே வந்து அந்தோணியாரின் கரத்திலும் மார்பிலும் தவள வேண்டும், ஆசையாய் அவரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்தோணியார் இதோ இந்த ஆண்டவரை தானே கைப்பிடித்தார். அப்படியே உற்று நோக்குவோம். இந்த ஆண்டவரை அப்படியே எல்லாரும் உற்று நோக்கி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இந்த மாலை பொழுதை ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அந்த ஒரு ஏழை சிறுவன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்தான். அந்த ஆண்டவர் அதை எடுத்து 5000 பேருக்கு உணவளித்து மீதம் அவனுக்கு 12 கூடைகள் நிரம்பிய திருப்பி கொடுத்தார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த 1 மணி நேரத்தை, இந்த ஒரே 1 மணி நேரத்தை இந்த மாலை நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோமே, அவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அறியாய் சிறுவனாய் நிற்கிறேன், ஏழை சிறுவனாய் நிற்கிறேன், என் கரத்தில் ஒன்றுமில்லை, இருப்பதோ இவ்வளவுதான், உம் பாதத்தில் வைக்கிறேன். எனக்கு அதிசயம் செய்யும், எனக்கு ஆச்சரியம் செய்யும், என் வாழ்க்கையிலே நிறைந்து பொங்கச் செய்யும். குடும்பத்திலே பல்வேறு வகையான கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், அதனால் குடும்பத்திலே ஓயாத சண்டை சச்சரவுகள், எனக்குள்ளே அன்பு பொங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் கோபம் பொங்கி வருகிறது. எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் மன வலிதான் எனக்கு மிஞ்சி நிற்கிறது. என் பிள்ளைகளை நம்புகிறேன், என் கணவனை நம்புகிறேன், என் மனைவியை நம்புகிறேன், என் பெற்றோரை நம்புகிறேன், என் சகோதர சகோதரிகளை சுற்றி இருப்பவர்களை நம்பித்தான் பார்க்கிறேன் ஆசீர்வாதத்தின் தகப்பனே. ஆனால் பலனொன்றும் இல்லையே. என்னோடு இருப்பவர்கள் கரம் விரித்து விடுகிற பொழுது, கை நீட்டி விடுகிற பொழுது, எனக்கு தெரியாது என்று ஒதுங்கிக் கொள்ளுகிற பொழுது, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கின்ற ஒரு ஏழை சிறுவனாக எப்படி அந்த நடுக்கடலிலே பேதுரு தண்ணீருக்குள் மூழ்குவது போல் இருந்தாரோ அதுபோன்ற ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய சீடர்களை பார்த்து கேட்டீரே, ஒரே 1 மணி நேரம் என்னோடு இருந்து ஜெபிக்க முடியாதா என்று நான் வந்திருக்கிறேன்.
ஒப்பு கொடுங்க, ஜெபிங்க. இந்த ஒரு மணி நேரத்தை ஆண்டவரே, என் புத்தியால் அல்ல, என் உடலால் அல்ல, என் மனத்தால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, நான் விரும்பியதால் அல்ல, ஆசீர்வாதத்தின் தகப்பனே உம்முடைய துணையால் வந்துவிட்டேன். உம்முடைய ஆவி என்னை இங்கே அழைத்து வந்து விட்டார். உம்முடைய பாதத்திலே அமரச் செய்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். இதோ பேதுருவை கைப்பிடித்து தூக்கி எழுப்பியவரே, உம்முடைய சீடர்களை பார்த்து ஒரு மணி நேரம் எனக்காக செலவழிக்க மாட்டீர்களா? உனக்காக சிலுவை சுமக்க இருக்கிறேனே, உன் மீட்பிற்காக உயிரை கொடுக்க இருக்கிறேனே, ஒரு நாள் ஒரு மணி நேரம் 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் எனக்காக கொடுக்க மாட்டாயா? விழித்திருந்து ஜெபிக்க மாட்டாயா என்று கேட்டீரே. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நான் வந்திருக்கிறேன், ஜெபிங்க. தயவு செய்து ஒரு செகண்ட் அவருடைய பாதத்தில் உங்கள் உள்ளத்தை திறந்து வச்சு, இதோ இது போல ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் ஐயா, இதோ நீர் என்னோடு பேசும். அந்த சாமுவேல் சொன்னானே, இதோ ஆண்டவரே அறியா சிறுவனாய் இருக்கிறேன், நீர் பேசுவது எனக்கு புரியவில்லை, நீர் தான் பேசுகிறீர் என்று கூட எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஆண்டவரே பேசும், உம்முடைய அடியான் கேட்கிறேன் என்று சொன்னானே. அதுபோல ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். எங்களை தூய ஆவியால் நிரப்பும், உம்முடைய தெய்வீக கொடையால் நிரப்பான். அந்தோனியாரின் நாமம் சொல்லி 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 எங்களுடைய வாயெல்லாம் மணக்கிறதே, எங்களுடைய வாழ்வெல்லாம் சுவைக்கிறதே, எங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை ஒளிபரக்கிறதே. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நம்பிக்கையோடு இருக்கிற அன்பு குழந்தைகளின் வாழ்க்கையிலே ஏதோ இந்த ஒரு மணி நேரத்தை முன்னிட்டு நான் இந்த திருவிழாவிலே ஜெபித்தேன். ஒரு மணி நேரம் மாலையில் ஒப்பு கொடுத்தேன். நற்கருணை நாதரை எடுத்து வைத்து ஆண்டவரே என் தகப்பனே என்று உற்று பார்த்து கொண்டே இருந்தேன். என்னுடைய கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. ஆனால் என்னுடைய உள்ளத்திலே ஒரு அமைதி வந்து விட்டது. எனக்குள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருந்தது. ஆனால் ஒரு நம்பிக்கை ஒளி பிறந்து விட்டது. என்ன பிரசங்கம் வைத்தார் என்று தெரியாது, என்ன வாசித்தார்கள் என்று தெரியாது, என்ன பேசினார்கள் என்று தெரியாது. ஆனால் எனக்குள்ளே ஒரு ஒளி, ஒரு நம்பிக்கை, ஒரு வெளிச்சம் பிறந்தது. அந்தோனியார் இருக்கிறார், இயேசுவை சுமந்த அந்தோனியார் இருக்கிறார். இதோ அந்த இயேசு நற்கருணை வடிவத்தில் என் முன்னால் உயிரோடு இருக்கிறார். எனக்குள்ளே பெரிய அதிசயம் நடந்தது. எனக்குள்ளே ஒரு பெரிய புதுமை நடந்தது. எனக்குள்ளே ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது என் குடும்பத்திலே. அதனால் இந்த அருள் நடந்தது என்று நானும் சாட்சி சொல்வேன். தகப்பனே, சாட்சி சொல்லுகிற ஆசிரை இந்த ஒரு மணி நேரத்திலே எனக்கு நிறைவாய் தாரும். நானோ ஏழை சிறுவனாய் அறியா பிள்ளையாய் நிற்கிறேன். என் நாவு வலுவற்றதாக இருக்கிறது, என் கால்கள் வலுவற்றதாக இருக்கிறது, நோய் நொடியினால் துன்பப்படுகிறது, பலகீனத்தை பெற்றிருக்கிறது. என் குடும்பமோ எப்படியோ நிற்கிறது. ஆனால் தகப்பனே, தகப்பனே, என் அன்பு தகப்பனே, எனக்காக உயிரை கொடுத்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை முன்னிட்டு, உமது பேரன்பை முன்னிட்டு உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். ஆசீரோடு வழி நடத்துவீராக. ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஒவ்வொரு கோடி அற்புதர், நன்னாக்களியாத நல்லவர், பசாசுகளை விரட்டுவது பெருசல்ல, கெஞ்சி விரட்டலாம், அல்லது எப்படி எல்லாமோ விரட்டலாம். பசாசுகளை மிரட்டி ஓட்டுகிற அற்புதமாய் வந்த குழந்தை இயேசுவை தன்னுடைய கரங்களில் தாங்கிய, அல்லது ஆண்டவரே குழந்தையாய் அன்னை மரியாளின் மடியில் தவழ்ந்த பிறகு 2000 ஆண்டுகள் கழித்து தூய அந்தோணியாரோடு மீண்டும் குழந்தை வடிவம் பெறுகிற ஒரு ஆசையை ஏற்படுத்திய தூய அந்தோணியாருடைய பெரும் விழாவை, பெரும் மகிழ்ச்சி நிறைந்த விழாவை இந்த ஒவ்வொரு பெருநகரிலே நாம் அனைவரும் நிறைந்த விதமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்துணை மகிழ்ச்சி, இந்த ஒவ்வொருக்கு எத்துணை பெருமை, இந்த ஒவ்வொரு மண் எத்துணை தலைமுறைகளை கண்டு நிற்கிறது. இந்த கடல் இதோ அலையலையாய் வந்து கொண்டிருக்கின்ற அந்த அலை, அந்தோணியாரே வாழ்க, அந்தோணியாரே போற்றி, அந்தோணியாரே உம்மோடு இணைந்து நானும் ஆண்டவரை புகழ்கிறேன் என்று நம்முடைய வாய் கூட மூடலாம், நம்முடைய கண்கள் கூட மூடி தூங்கலாம், நம்முடைய மூளை கூட ஓய்வெடுக்கலாம். ஆனால் இந்த கடல் அலை அருகில் சத்தமிட்டு கொண்டே இருக்கிறதே. அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியம் பெற்றிருக்கிற, ஆசீர்வாதம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு மாநகரிலே தூய் அந்தோணியாரின் பெருவிழாவை நாம் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நமக்கு எல்லா காரியத்திலையும் ரெண்டு விஷயம் இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திருவிழாவுக்கு போன மாதிரியும் ஆச்சு, தம்பிக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் எங்கே போனேன் அப்படின்னா, திருவிழாவுக்கு போனேன். எங்கே போனேன்? ஒவ்வொரு திருவிழாவுக்கு போனேன். என்ன பண்ணேன்? திருவிழா நல்லா இருந்தது, எல்லாம் இருந்தது. இல்லை, அந்த ஊரில் ஒரு பொண்ணு இருக்குது, உனக்கு தான் தம்பி, உனக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கலாமா அப்படின்னு சொல்லுவான். அவன் போனது திருவிழா கொண்டாடத்தான், ஆனால் அந்த ஊரில் ஒரு பொண்ணு இருந்ததுன்னு. நீங்களும் பாருங்கள், எத்தனை ஊர் திருவிழாவுக்கு போயிட்டு வந்து யார்ட்டையாவது சொல்லியிருக்கீங்கல்ல இப்படி ஒரு விவரம். அது ஒரு பழமொழி இருக்குது. ஏன்னா எல்லா காரியத்திலையுமே முதன்மையான காரியம் என்று ஒன்று இருக்கிறது. அதை நாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் 2வது காரியம், 3வது காரியம் என்று இருக்கிறது. பிரியமானவர்களே,
தந்தை அவர்கள் எனக்கு புதிது, நம்முடைய பங்கு தந்தை மறையுரை ஆற்றுவதற்காக ஃபோன் செய்தார்கள். எனக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், 4 மாதங்களாக நான் எங்குமே போகவில்லை. கண்ணாடி போட்டிருக்கேனா? அதுக்கு ஒரு காரணம். அதனால் ஒரு நோய், கண்ணுக்கு ஒரு பிரச்சனை. அதனால் நான் என்ன செய்யலை, ஏறக்குறைய 4 மாதங்களாக நான் எங்கேயுமே போகலை. ஒவ்வொருலிருந்து அந்தோணியார் கூப்பிடுறாரு. நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஆஹா, வருகிறேன். 4 மாதம் கழித்து இன்றைக்கு தான் ஒரு 130 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு இதே ரொம்ப பெருசு. ஏன், 30 கிலோமீட்டருக்கு மேலே நான் கடந்த 4 மாதங்களாக டிராவல் பண்ணவே இல்லை, போகவே இல்லை. 30 கிலோமீட்டர் எனக்கு அதிகம். ஏனென்றால் உடலில் ஒரு நோய் வந்து விட்டது, ஒரு சிக்கல் வந்து விட்டது, கண்ணாடி போட வேண்டும் என்கின்ற கட்டாயம் வந்து விட்டது, வண்டி ஓட்ட முடியாது என்கின்ற ஒரு சூழல் வந்து விட்டது. அப்படிப்பட்ட எனக்கு ஒவ்வொருயிலிருந்து அந்தோணியார் கூப்பிட்டால் அவர் பார்த்து கொள்வார், ஆகவே வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். எதுக்கு கூப்பிட்டாரு ஃபாதர்? பிரசங்கம் வைக்கிறதுக்கு. ஆனால் பிரசங்கம் வைக்கிறது இன்றைக்கி என்னுடைய முதன்மையான நோக்கம் அல்ல. நான் சொன்னல, போனது ஒன்று ஆனால் செஞ்சது ஒன்று அப்படின்ற மாதிரி, கூப்பிட்டது ஒன்று ஆனால் நான் இங்கே அதற்காக முதன்மையான காரணமாக அதை முன்னிட்டு வரவில்லை. நான் ஒரு சாட்சியாய் வந்து நிற்கிறேன். இன்றைக்கு அந்தோணியாருக்கு, அந்தோணியாருடைய பாதத்திலே நான் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நான் சுரண்டை பங்கில் இருக்கிறேன். அற்புத சுரங்கம் சுரண்டை அந்தோணியாருடைய திருத்தலம். அது என்ன சாமி அற்புத சுரங்கம் அப்படின்னா, அந்தோணியார் இருக்கிற இடத்துல தோண்ட தோண்ட ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும், அருள் வெள்ளம் ஊறிக்கொண்டே இருக்கும். இந்த அற்புத சுரங்கம் சுரண்டையிலும் இதோ கடந்த 1.5 ஆண்டுகளாக நான் அங்கு இருக்கிறேன். நடக்கின்ற அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஏராளம் ஏராளம். யாரால் அந்த அதிசயம் நடக்கிறது? எவரால் அந்த அதிசயம் நடக்கிறது? ஒவ்வொரு அந்தோணியாரால் நடக்கிறது. ஃபாதர், நீங்கள் இருக்கிறது சுரண்டையில், ஒவ்வொரு இருக்கிறது இங்கே 130 கிலோமீட்டர் கழிச்சு இருக்கு. இங்கிருந்து அங்கே எப்படி ஒவ்வொரு அந்தோணியார் புதுமை செய்வார்? ஒவ்வொரியில் இருக்கிற புதுமை கிணறு இருக்குல்ல பின்னாடி, அந்த கிணற்றிலிருந்து வாரந்தோறும் நாங்கள் 20 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போகிறோம். இது உங்களுக்கு தெரியாது. நம்முடைய யூடியூப் சேனல் இருக்குது, ஜோசப் ராஜன் அப்படின்னு நீங்கள் அடிக்கணும் யூடியூப்பில். இப்போ வீட்டுக்கு போன உடனே என்ன செய்யணும்? ஜோசப் ராஜன் அப்படின்னு அடிக்கணும். அங்கே நான் கடந்த ஆண்டு சுரண்டையில் பொறுப்படுத்தேன். அதற்கு முன்னால் இப்படி ஒரு பழக்கம் அங்கே இல்லை. ஆனால் நான் சுரண்டையில் பொறுப்படுத்த பொழுது அங்கே ஒரு ஆசீர்வாத மழை பொழிவதற்கு ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தியதிலே தீர்த்த அபிஷேக பெருவிழா எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் நாங்கள் அங்கே செய்கிறோம். நிறைய மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள், பல்வேறு இடத்தில் இருக்கிறவர்கள் அங்கே வருவார்கள். வருகிற பொழுது திருப்பலி முடிந்த பிறகு எல்லோரையும் ஒவ்வொருவராக வர சொல்லி இந்த ஒவ்வொரு தீர்த்தத்தை வைத்து அவர்களுக்கு நாங்கள் அபிஷேகம் செய்கிறோம். உங்கள்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டிருக்கணுமா இல்லையா? இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சொல்லியிருக்கணும்ல. அந்த ஒவ்வொரு தண்ணி ஒவ்வொரு தீர்த்தத்தை வச்சு தான் பண்ணுறோம்னு விவிலியத்திலே ஒரு பகுதி இருக்கிறது. என்ன பகுதி என்றால், இதோ ஒரு பெருங்கூட்டம் போய் கொண்டிருக்கும். பெருங்கூட்டம் பெருங்கூட்டம் இயேசு மீது இடித்து முட்டி மோதி கொண்டிருப்பார்கள். இயேசு போய் கொண்டிருப்பார். அங்கே ஒரு பெண்மணி, அவளுக்கு என்ன பிரச்சனையோ, ஐயோ பாவம், அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுங்களா? 12 வருஷமா ஒரு பிரச்சனை, உடம்புல ரத்தம் போய்கிட்டே இருக்கு, நிற்கவே இல்லை. ஐயோ பாவம், தூங்க முடியாது, வாழ முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது, எப்பவும் ஒரு மன உளைச்சல், இரிட்டேஷன், தொல்லை, தொந்தரவு. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள், இயேசுவிட்டெல்லாம் அனுமதி கேட்கல, நான் இயேசுவை சென்று பார்ப்பேன், இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொடுவேன், அப்படி தொட்டாலே நான் நலம் பெறுவேன். இயேசுவுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாதது மாதிரி. ஆனால் அந்த பெண்மணி இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டாள். 12 ஆண்டுகளாக துன்பத்திலும் துயரத்திலும் இருந்த, வேதனையிலும் வலியிலும் இருந்த, வாழ முடியாமல் தூங்க முடியாமல், இதோ எப்போதும் உடலில் சோர்வு ஏற்பட்டு இரத்தமெல்லாம் வெளியேறி உயிரெல்லாம் வெளியேறி சிக்கி தவித்து கிடந்த பெண்மணியின் நோய் உடனே நின்றது. அவளுடைய நம்பிக்கை. இந்த ஒவ்வொருயிலிருந்து நாங்கள் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வருகிறோம், இந்த தீர்த்தத்தால் தான் அபிஷேகம் செய்கிறோம் என்று
வாரந்தோறும் மைக்கில் சொல்லுவேன். யூடியூப்பில் கேட்கும். யூடியூப் எனக்கு ஸ்ரீலங்காவில் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, மலேசியாவில் இருந்து பார்ப்பாங்க, துபாயில் இருந்து பார்க்குறாங்க, ஃப்ரான்ஸில் நம்ம கோஷ்டிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க, அது தவிர இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள்னு வச்சுக்கோங்களேன். தற்போதைக்கு ஒரு 8000 பேர் அதில் இருக்காங்க. ஜோசப் ராஜன் அப்படின்னு நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாரந்தோறும் அங்கே மைக்கில் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 தடவையாவது ஒவ்வொரின்னு சொல்லிடுவேன். நான் போட்ட கூப்பாடு அந்தோணியாருக்கு கேட்குமா இல்லையா? ஒவ்வொரு அந்தோணியாருக்கு, யாரப்பா நீ, எங்கப்பா இருக்க, என் பேரை வாரந்தோறும் 100 தடவையாவது சொல்லுதிய வா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபாதரை தெரியாது, பங்கு தந்தை நமக்கு அறிமுகம் இல்லாதவர். அப்போ அவர் கூப்பிட வேண்டும் என்றால், அவர் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தோணியார், ஒவ்வொரு அந்தோணியார் என்று வாரந்தோறும் நான் பேசினேன். கூப்பிட்டார். எனக்கு இந்த கண் பிரச்சனைக்கு பிறகு 4 மாதங்கள் கழித்து இன்றைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறேன். நன்றாக இருக்கிறேன், உங்களை பார்க்க முடிகிறது, உங்களோடு ஜெபிக்க முடிகிறது, இதோ உங்களோடு இந்த உரையாற்ற முடிகிறது. எனவே நான் வந்திருப்பது மறையுரையாற்றுவதற்காக என்று முதல் காரணம் அல்ல. முதல் காரணம் ஒன்று, ஒவ்வொரு தீர்த்தம் கொண்டு இதோ சுரண்டை அற்புத சுரங்கம் அந்தோணியாருடைய திருத்தலத்திலே கோடி புதுமைகள் ஒவ்வொரு வாரமும் வந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஃபாதர், நோய் நீங்கியது, குழந்தை பேர் கிடைத்து விட்டது, திருமண காரியம் நடந்து விட்டது, என் பிள்ளை மனம் திருந்தி விட்டான், இதோ தீராத சிக்கல் தீர்ந்து விட்டது, இதோ இப்படி கோர்ட்டுக்கு வீடு என்று அலைந்து கொண்டிருந்தேன், அந்த சிக்கல் எல்லாம் தீர்ந்து விட்டது, என் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறான், 6 வருடம் ஆயிற்று, எனக்கு அவன் விசாரிப்பதே இல்லை, நான் அழுது புலம்பினேன், நீங்கள் தீர்த்த அபிஷேகம் செய்தீர்கள், இந்த அபிஷேகத்தில் இருந்து நான் ஜெபித்தேன். 3வது நாள் அவன் ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறான், அம்மா நல்லா இருக்கியா? 6 வருஷம் கழிச்சு 3வது நாள்ல நடந்திருக்கு. இந்த அந்தோணியாரை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது. இப்படி வாரந்தோறும் நாள்தோறும் வந்து அங்கே சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிற புதுமைகளும் அற்புதங்களும் ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்தோணியாருக்கு நான் சாட்சி சொல்ல வந்து நிற்கிறேன். இந்த ஒவ்வொரு அந்தோணியாரின் பெருமை புகழ். ஃபாதர், கொல்லம் பற்றையில் ஊசி விற்கிறதுன்னு நாங்கள் ஒரு பழமொழி கேட்டிருக்கோம். ஒவ்வொரிலே வந்து நாங்கள் ஒவ்வொரு அந்தோணியாருடைய புகழை டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எங்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த விவரத்தை சொல்கிறீங்களா அப்படின்னா ஒரு சந்தோஷம்தான். இதோ நீங்கள் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் இந்த அந்தோணியாரின் பாதத்திலே, இந்த அற்புதத்தின் ஆச்சரியத்தின் அருகிலே உற்சாகத்தோடு வாழ்வதற்கு, நிறைவோடு வாழ்வதற்கு, இந்த மண்ணில் ஒரு சொர்க்கத்தை படைத்து வாழ்வதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள். நாங்களோ அள்ளி கொண்டு போய் கொஞ்சமாவது என்ன செய்து கொள்ளுகிறோம்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, நான் சொல்ல வேண்டிய சாட்சியம் என்னவென்று சொன்னால், இந்த தேதி, இன்றைக்கு குறிக்கப்பட்ட தேதி. ஃபாதர் ஃபோன் அடித்து கேட்டாங்க, எனக்கு சுரண்டையில் திருவிழா, கடந்த சனி ஞாயிறு தான் முடித்தோம், அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை தீர்த்தாபிஷேகம், நான் இருந்தாக வேண்டாம், நாளைக்கு புளியம்பட்டியிலே கொடியேற்றம். அதனால ஃபாதர் இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறதே, அப்போ இன்னைக்கு வாங்க. ரைட்டு. வழக்கமாக தூரமாக இருந்தால் வந்துட்டு ராத்திரியே போயிடுவோம். தந்தை சொன்னார்கள், இருந்து விட்டு காலையில் இங்கே திருப்பலி முடிச்சுட்டு புளியம்பட்டி போங்களேன். ரைட்டு. ஏன்னா அந்தோணியார் கூப்பிடுறாரு, அவர் பாதத்தில் தங்க சொல்கிறாரு, பெரிய ஆசீர்வாதம், இதோட நமக்கு வேற என்ன இருந்தாச்சு. பிரியமானவர்களே, கடந்த வாரம் நான் இங்கே வர வேண்டும் என்று யோசித்த பொழுது தேதியை பார்க்கிறேன். எனக்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி காலை தூங்கி எந்திரிக்கிற பொழுது கண் தெரியவில்லை. சடனா திடீர்னு கண் தெரியலை, அவ்வளவுதான். எந்த காரணமும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. யோசித்து பாருங்க, பிளாங்க், இருட்டு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நான் உதவியோடு, பலருடைய உதவியோடு மருத்துவமனைகளுக்கு போகிறேன், போய் பார்க்கிறேன். மதுரைக்கு போங்க அல்லது மெட்ராஸுக்கு போங்க, இது என்னன்னு தெரியல, வித்தியாசமாக இருக்குது. மதுரைக்கு போனேன். அங்கே மீனாட்சி சுந்தரம் என்கின்ற ஒரு நரம்பியல் மருத்துவர் பார்த்துட்டு சொன்னார், ஃபாதர், இது இடியோபதிக் டிசீசஸ் என்று நாங்கள் சொல்வோம். அப்படி என்றால் காரணமின்றி வருகின்ற ஒரு நோய். இதற்கு நீங்கள் பெருசாக காரணமெல்லாம் தேட முடியாது. கண் பார்வை வேண்டும் என்றால் கடவுள் தான் கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. என்ன டாக்டர் நீங்கள் இப்படி சொன்னால், நாங்கள் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுவோம், ஒரு 10 ஊசி போடலாம், உங்கள் உடம்பு தாங்கினா ஓகே, அதுக்கு மேலே போட்டு தாங்கலைன்னா
கிட்னி போயிடலாம், லிவர் போயிடலாம், அல்லது உடம்பு ஒரு வேளை பிரச்சனை ஆயிடலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு கண்ணு வந்துடணும்னு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கோங்க. அவர் அதை ரெக்கார்ட் செய்து எங்களுடைய ஆயருக்கும் ஏனைய முக்கியமான நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கும் அனுப்பி வைத்தார். ஏன்னா காரணமே இல்லாமல் கண்ணு தெரியல, ஒரு நோயின்னு சொன்னால் உலகம் எப்படி புரிந்து கொள்ளும், அதை எப்படி பார்க்கும், அதற்கு என்ன தெரியும்? மருத்துவர் சொல்லிவிட்டு இதோ அவர் ஒரு கேம்புக்கு போயிட்டார், 5 நாள் கழித்து தான் வருவேன். நல்ல வேளை அந்த நேரம் போனோம், இல்லை என்றால் இதை சொல்வதற்கு கூட ஆள் இருக்காது. சரியான மருத்துவம் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று தெரியாது. உட்கார்ந்துருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இது என்னாகும் என்னாகும் என்று. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அது ஆரம்பித்தது இந்த 25ஆம் தேதி தான். 5வது நாள் எனக்கு காலையிலே எங்கள் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் தயாளன் என்று ஒரு ஃபாதர் இருக்கிறார். அவருடைய அப்பா எனக்கு ஃபோன் செய்து, ஃபாதர் நீங்கள் கவலைப்படக்கூடாது ஃபாதர், உங்களுக்கு வெளிச்சம் வந்துடும் ஃபாதர். நான் மருத்துவமனையில் இருப்பது அவருக்கு தெரியும், ஒரு சிகிச்சைக்காக போயிருக்கிறேன் என்று. ஆனால் கண் சம்பந்தமான நோய் என்று அவருக்கு தெரியாது, என்னவென்று தெரியாது. அவர் சொன்னார் வெளிச்சம். அப்போ நான் கேட்குறேன், என்ன சார் சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன சார், யார் சார் சொன்னா? இல்லை, இன்று காலை 5:50 அவர் டைம் சொன்னார். வாடியூரிலே ஃபாதர் லியோ திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்போது 5:50 பயங்கரம். நான் சொன்னேன், சார் அப்போதுதான் வழக்கமாக எனக்கு டாக்டர் கண்ணில் மருந்து இது அடித்து பார்ப்பாங்க, டார்ச் லைட் அடித்து பார்ப்பாங்க, வெளிச்சம் தெரியுதான்னு அப்பப்போ பார்த்துட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு அசைவு தெரிகிறதா என்று. அந்த 5:50 அவர் சொன்ன நேரத்துக்கு என் கண்ணில் யாரோ வெளிச்சம் அடித்தது போல் இருந்தது. நான் உடனே எந்திரிச்சு, யார் டாக்டர், என்ன டாக்டர் அப்படிங்கிறேன். யாருமே இல்லை. உடனே இருந்த தம்பி சொன்னா, என்னாச்சு, ஏன் எந்திரிச்ச அப்படின்னு கேட்குறான். அப்போ நான் சொல்கிறேன், இல்லைடா கண்ணில் கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சுது, லைட் அடித்த மாதிரி. 4 நாளாக அடித்து பார்க்குறாங்க, உனக்கு வெளிச்சம் தெரியலை, இப்போ காலையில் தெரிஞ்சதா, டாக்டர் யாரும் வரலையே. அப்படியா, கண்ணு உறுத்திச்சுடா ஒரு மாதிரி அப்படின்ட்டு திரும்ப படுத்துட்டேன். இந்த சார் ஃபோன் பண்ணி சொல்லுகிறார், காலை 5:50 இதோ ஒரு வெளிச்சம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்போதிலிருந்து கொஞ்சமாக வந்த பார்வை ஒரு 10 நாளில் ஓரளவிற்கு முழுமையாய் வந்துவிட்டது. இன்னும் முழுதாய் வரவில்லை, ஆனால் அந்தோணியார் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தேதி நாளை காலை, இன்றோடு ஓராண்டு முடிகிறது. நீ என்னை சொல்லி சொல்லி அழைத்தாயே, ஒவ்வொரு அந்தோணியார் என்று ஒவ்வொரு வாரமும் நீ என் பெயரை சொல்லி அழைத்தாயே, நீ என்னை மறந்து விட்டாயா? உனக்கு கண் பார்வை கொடுத்தனே, உன்னை குணப்படுத்தினேனே, நீ வந்து நன்றி சொல்லணுமா இல்லையா அப்படின்னு பின்னாடி தட்டின மாதிரி இருந்தது. விறுவிறுன்னு ஓடி வந்துட்டேன். எனவே நான் இந்த மாலை பொழுதில் நன்றி சொல்வதற்காக இந்த அந்தோணியாருக்கு, ஒவ்வொரு அந்தோணியாருக்கு நன்றி சொல்வதற்காக நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த இடத்தின் புனிதம் வேறு, இந்த இடத்தின் புனிதத்தன்மை உச்சம். இந்த பூமி, இந்த ஒவ்வொரு, இந்த அதிசயம் நிறைந்திருக்கிற இந்த அந்தோணியாரினுடைய மாட்சியும் புகழும் பெருமையும் கொடான கொடி. 3வது முதல்ல சாட்சியா நிற்கிறேன், 2வது நன்றியா நிற்கிறேன், 3வது திருவிழாவுக்கு வருவோம். சின்ன பிள்ளையா கூட்டம் எப்படி இருக்கும்? நிற்கும். எங்களுக்கு தென்காசியிலிருந்து இங்கே வந்து சேரணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? எனவே ஒவ்வொருக்கு வர்றதுனாலே பெரிய பிக்னிக், பெரிய டூர் போகிற கதை. 3 நாள் திருவிழாவுக்கு வந்து உட்கார்ந்தாச்சுன்னா உலகத்தில் பெரிய சொர்க்கமே அதுதான், குட்டி. அப்போ அங்கே மணலில் உட்கார்ந்து இருக்கும்போது இதோ இந்த பழைய ஆலயத்தினுடைய அந்த பீடங்களை பார்த்த ஆட்கள் இருக்கிறத பார்த்தா, ஏ அப்பா, எசையா புத்தகத்திலே எசையா சொல்லுவார், ஆண்டவரே மாட்சி நிறைந்திருக்கிறது உமது பீடம், கம்பீரமாக வீற்றிருக்கிறீர், ஐயோ நான் சின்ன குழந்தை, செத்தேனே உம்மை பார்த்தேனே என்று அலறுவார். அங்கு நிற்கிற பொழுது அப்படி இருக்கும். வேகமா ஓடியாந்து மேல பீடத்தில் ஏறினா, ஐயோ மேல ஏறாத, பார்த்து அந்தோணியார். அந்த உணர்வை நான் மீண்டும் கடந்த 1 வாரமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் மீண்டும் பச்சை பிள்ளையாய், குட்டி பிள்ளையாய் மாறிக்கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நின்று இன்று அந்த மேடையிலே ஏறி நின்று, ஏன்னா ஒவ்வொரு பல முறை வந்திருக்கிறோம் திருப்பயணிகளோடு, நடந்து வருகிறவர்களோடு. குறிப்பாக தாளார்குளத்திலிருந்து ஒரு 150 பேர் தவ காலத்திலே நடந்து வருவார்கள். வாழைத்தோட்டத்திலே வந்து தங்கியிருப்பார்கள். முதல் நாள் அங்கே திருப்பலி, மறுநாள் இங்கே வந்து மதிய திருப்பலியாக செய்வோம். இப்படி பல முறை வந்து திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனால் இந்த திருவிழாவிலே, இந்த மணல் வெளியிலே, இந்த ஆசீர்வாத மலையிலே நான் நின்று திருப்பலி நிறைவேற்றுவது இதுதான் முதல் முறை. இதோ நன்றி சொல்வது இதுதான் முதல் முறை.
இந்த இடத்துல நின்று ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவது இது முதல் முறை. அது இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு பிறகு சாட்சியாய், நன்றியாய், பச்சை பிள்ளையாய் நின்று குதித்து கொண்டிருக்கிறேன் என்பது பெரும் மகிழ்ச்சி, பெரும் நிறைவு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே நற்கருணையை எடுத்து வைத்து நாம் ஏன் இந்த இடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த நற்கருணை நாதர் தான் அந்தோணியாரால் இதோ பெரும் புகழ்பட்ட தூய அந்தோணியாருக்கு ஆசீர்வாதமும் உற்சாகமும் கொடுத்தது இந்த ஆண்டவர் தான். ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய தலைப்பு நல்ல தலைப்பு. என்ன தலைப்பு? 10 நாளும் ஒவ்வொரு அந்த 10 கட்டளைகளையாக அனுபவிச்சுட்டு வரோமா? இன்னைக்கு 10 கட்டளையில் முக்கியமான கட்டளை என்ன கட்டளை? கொலை செய்யாதே. தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன சிரிப்பு. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே எம்எஸ்சி எம்ஃபில் கவுன்சிலிங் சைக்காலஜி முடித்து விட்டு கவுன்சிலிங் சென்டர் வைத்திருக்கிறேன். அது தவிர நம்முடைய திருநெல்வேலி சட்டக்கல்லூரியிலே பிஎல் படித்தேன். அப்போ நான் நினச்சேன், கொலை செய்யாதேன்னு ஃபாதர் சொல்லியிருக்கிறாரு, வந்து நின்று இதோ பீனல் கோடு என்ன சொல்லுகிறது, கொலை செய்தால் அப்படின்னு பேசணுமா அப்படின்னு நினச்சி யோசித்து பார்த்தா, கொலை செஞ்சவங்க எதுக்கு இங்கே வர போகிறாங்க? கொலை செய்கிற உத்தியோகம் இருக்கிறவங்க எதுக்கு கடவுளை தேடி நம்ம பாதத்துக்கு வர போகிறாங்க? ஐயையோ, அப்போ கொலை செய்யாதேங்கிற தலைப்பை விட்டுருவா அப்படின்னு சரி சட்டத்தை தூக்கி தூர வைப்போம் அப்படின்னு பைபிளை எடுத்தா, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதுதான் இன்றைக்கு மைய செய்தி. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 27வது வசனம். கொலை செய்யாதே, கொலை செய்கிற எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்கிறவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். அப்போ இந்த தலைப்பை நம்ம யாருடைய பார்வையிலிருந்து பார்க்க போகிறோம்? இந்திய அரசியலமைப்பு சட்டம், பீனல் கோட், அல்லது அது என்ன சொல்லுகிறது, இது என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கொலை செய்கிறவன் மத்திய சிறைச்சாலையில் இருக்கிறான். நாங்கள் மத்திய சிறைச்சாலைக்கு கவுன்சிலிங் போவோம். குறிப்பாக இந்தியன் பிரிசன் மினிஸ்ட்ரி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது வழியாக உள்ளே போய் பார்த்தால் கொலை செய்தவர்கள் நிறைய பேர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உளவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஆனால் கொலை செய்யவில்லை, கொலைக்குரிய குற்றம் எதுவும் செய்யவில்லை. ஆனால் நம்மை பார்த்து இந்த அரசியல் சட்டங்களை விட, இந்த சமூக சட்டத்தை விட ஆன்மீக சட்டம் தந்திருக்கிற, வாழ்வியல் சட்டம் தந்திருக்கிற, என் தலைவனாய் இருக்கிற, என் அரசனாய் இருக்கிற, என் ராஜாவாய் இருக்கிற, என் உயிராய் இருக்கிற, என் வழியாய் இருக்கிற, என் வாழ்வாய் இருக்கிற இதோ இதோ இந்த ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார் என்றால், சினம் கொள்கிறவன். அப்போ இது நம்ம டாபிக் தான். ஏன்னா நம்மகிட்ட வந்து கேட்குற, கவுன்சிலிங் வர்ற, அல்லது ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் உட்கார்ந்தா, பேச உட்கார்ந்த உடனே சொல்லுகிற அத்தனை பேரும் என்ன தெரியுமா? ஃபாதர், எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது ஃபாதர், எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் வருது ஃபாதர், உச்சகட்டம் கோபம் ஃபாதர், கத்தி தீர்த்துறேன், சண்டை போடுறேன், ஏதாவது 2 ஐடியா கொடுங்களேன். எனவே கோபம் கொள்கிறவன் எவனும் மரண தண்டனைக்குரிய குற்றத்தை பெறுகிறான், கொலை செய்ததற்குரிய தண்டனையை பெறுகிறான் என்று இந்த ஆண்டவர் சொல்லிவிட்டாரே, அதை பற்றி பேசலாம். புரியுதுங்களா? நம்ம கொலைக்கு போறதில்லை. ஆனால் கொலைக்கு அடிப்படை என்ன? இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார். இதோ முற்காலத்தவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? வள்ளுவர் சொல்லுகிறார், நோய் நாடி நோய் முதல் நாடி. நோய் என்பது உச்சம், பல்வலி என்பது வீங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பல்வலிக்கு மருந்து போட்டுக்கிட்டே இருந்தா சேராது. உள்ள இருக்கிற இந்த கன்னம் வீங்கி இருந்தால் உள்ள இருக்கிற பல்லை புடுங்க வேண்டும், சொத்தை பல்லை நீக்க வேண்டும். அதுபோல ஒரு நோய் என்றால், கொலை என்கின்ற நோயினுடைய, கொலை என்கின்ற பிரச்சனையினுடைய ஆணிவேர் கோபம், சினம். அதனுடைய ஆணிவேர் எரிச்சல். அதனுடைய ஆணிவேர் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அறிவிலியே முட்டாளே. முட்டாளேங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோமா சொல்லலையா? நான்லாம் சொல்கிறதே இல்லை ஃபாதர். ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னு, நீங்கள் சொல்லலை, முட்டாளேன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து, யோ உனக்கு அறிவு இருக்கா கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? பிள்ளைய பார்த்து, இல்லை கொஞ்சமாவது புத்தியோட பேசலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லலையா?
அறிவிலியேங்கன்னு சுத்த தமிழில் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உங்கள் தமிழில் சொல்லுவீங்க. நீங்கள் அதனால் சுத்த தமிழில் சொன்னா தானே நான் அறிவிலியேங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேனே அப்படின்னு சொன்னால் வார்த்தை அல்ல, அது சொல்லுகிற அர்த்தம். ஏம்மா ஒன்னே போய் கெட்டின பாரு, உனக்கு மூளையே கிடையாது அப்படின்னு புருஷன் சொல்லலை. இதெல்லாம் பெரிய காரியம், சரி போங்க. அன்னைக்கு ஒரு வீட்டில் உட்காந்துருக்கேன், 4-4.5 வயசு இருக்கணும், பொடுசு ஒன்று இதை நோண்டிக்கிட்டு இருக்கு, லேப்டாப்பை நோண்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு, ரொம்ப பொடுசு, இன்னும் எல்கேஜி யூகேஜிக்கே போகலை, சின்னது நோண்டிக்கிட்டு இருக்கு. அந்த அப்பா ஏன்னா அதை வச்சுட்டு வா, ஃபாதர் ஏதோ சொல்கிறாருல அப்படிங்குது. 2-3 தடவை பொறுத்து பார்த்தது, 4ஆவதோட சொல்கிறேன், ஏப்பா உனக்கு கம்ப்யூட்டரை பற்றி என்ன தெரியும், அறிவு இருக்கா உனக்கு, அறிவு இருக்கா உனக்கு, அறிவு இருக்கா உனக்கு. எனக்கு எக்கோ காதில் அடிக்குது, 4.5 வயசு தான், சின்ன வயசு. அந்த குழந்தை அப்பாவை பார்த்து கேட்குது உனக்கு அறிவு இருக்கா. அந்த ஆள் சொல்கிறான் சிரிச்சுட்டே, இப்படி தான் ஃபாதர், எனக்கு அறிவே கிடையாது ஃபாதர், அவனுக்கு நிறைய தெரியும் ஃபாதர், இது மட்டும் இல்லை ஃபாதர். அந்த ஆள் கோவப்படலை, அவன் ஜாலியாயிட்டான். ஏன், நமக்கு தெரியலைங்கிறது உண்மை தானே, என் பிள்ளைக்கு நிறைய தெரிஞ்சிருக்கல, அது சந்தோஷம் தானே, உனக்கு மோச்சம். அந்த பிள்ளை அறிவிலியேன்னு சொன்ன உடனே நீ கோவப்படலை, அதனால உனக்கு மோச்சம். ஆனால் அறிவிலியேன்னு சொன்ன பிள்ளைக்கு என்ன கிடைக்கும், எரி நரகம். பைபிளில் சொல்லியிருக்குமா, நான் சொல்லலை, நீங்கள் வேறு பொசுக்குன்னு சாமியார் சொந்தமாக சொன்னார்னு சொல்லிடுறாங்க. சரிதானா, எனக்கு பைபிளை தாண்டி பேச தெரியாது, பைபிளில் இருக்கிறத மட்டும்தான் சொல்ல தெரியும். அதை சொல்லுறதுக்காக மட்டும்தான் ஊராக போகிறேன். என் வார்த்தையையோ என் விஷயத்தையோ சொல்கிறதுக்கல்ல, ஆண்டவரின் வார்த்தை சொல்லுகிறது. நீ உன்னுடைய சகோதரனையோ சகோதரியையோ, உன்னுடைய மனைவியையோ உன்னுடைய கணவனையோ உன்னுடைய பிள்ளையையோ உன்னோடு இருப்பவர்களையோ நீ பார்த்து அறிவிலியே என்று சினம் மூட்டுவது போல, முட்டாளே என்கின்ற வார்த்தையை சொல்லி எரிச்சல் மூட்டுவது போல, கோபப்படுத்துவது போல நீ பேசிவிட்டால் எரி நரகத்திற்கு போவாய். சரி, இப்ப பேசின ஆட்களை விடுங்க, உங்களுக்கு எதனால மேக்சிமம் கோபம் வருது? எதுக்கு சாமி கோபம் வரும்? இந்த பயலோட பார்த்து எதையாவது செய்யணும்னு சொல்லுவேன், சொன்னதை கேட்கலன்னா கோபம் வரும். என்ன சொல்லுவீங்க? நல்லது தான் ஃபாதர் சொல்லுவேன், சாப்பிடுன்னு சொல்லுவேன், இது ஒரு குத்தமா ஃபாதர்? எல்லாம் ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்க்காதன்னு சொல்லுவேன், இது ஒரு குத்தமா ஃபாதர்? அல்லது இந்த பாயை எடுத்து வையாமனு சொல்லுவேன், அல்லது இந்த வீட்டில் இந்த வேலையை பாருன்னு போவேன், இல்லைன்னா இந்த கடை வரைக்கும் போயிட்டு வாயான்னு சொல்லுவேன். இப்படி ஏதாவது சின்ன சின்ன வேலை சொல்லுவேன். கேட்க மாட்டான் ஃபாதர். நான் சொன்னதை கேட்கலண்ணா எனக்கு என்ன வரும்? வருமா வராதா? நீங்கள் சொன்னதை கேட்கலன்னா கோவம் வருமா வராதா? வரும். ஏன் வரும்? சொன்னதை கேட்கலன்னா கோபம் வரும். ரைட், ஒன்று. அடுத்து வேற எதுக்கெல்லாம் கோபம் வரும்? யாராவது அசிங்கமாக பேசுனா, நம்மளை அவமானப்படுத்தி பேசுனா கோபம் வரும். வருமா வராதா? கெட்ட வார்த்தை நம்மளை பார்த்து யாராவது பேசுனா கோபம் வரும். மதிக்கலைன்னா, மதிக்கலை அப்படின்னா அவன் கிடக்கான் அப்படின்னு கேவலமாக நம்மளை பார்த்தா, கேவலமாக நம்மளை பேசுனா கோபம் வரும். கல்யாண பத்திரிகையில் பேர் போடலைன்னா நமக்கு கோபம் வரும். கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிடலைன்னா நமக்கு கோபம் வரும். நம்மளை மதித்து நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலன்னா உச்சந்தலை வரைக்கும் கோபம் வரும். வேற என்ன வரும்? உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறார்கள், வீட்டில் ஏதோ ஒரு காரியம் முக்கியமான முடிவு எடுக்காங்க, உங்களை விட்டுட்டு முடிவு எடுத்துட்டாங்க, உங்களுக்கு கோவம் வருமா வராதா? என்னைய பார்த்தா கிறுக்கு பேலா தருதோ, நானும் இந்த வீட்டில் ஒரு ஆளா இல்லையா, எனக்கும் உரிமை இருக்கா இல்லையா, எனக்கும் பங்கு இருக்கா இல்லையா, என்னைய கலந்து பேசவே பேச மாட்டியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கொம்பேன், நான் பெரிய ஆளு, நீ என்னைய கலந்து பேசித்தான் ஆகணும். நீயா? அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நடக்கும். புருஷனு கேட்காம பொண்டாட்டி செஞ்சுட்டா, பொண்டாட்டிட்ட கேட்காம புருஷன் பண்ணிட்டா, வீட்டில் சண்டை நடக்கலையா? கலந்து பேசவில்லை என்றால் கோபம் வரும். நான் வேகமாக சொல்கிறேன், தேவைப்படும் போது யூடியூப்பில் பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. சரிதானா? அதுபோல் ஒதுக்கப்படும் போது நமக்கு கோபம் வரும். நம்மளை யாராவது ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கான், ஒரு பையனை நீ வேண்டாம் நீ வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிறாங்க, கோபம் வருமா வராதா? இவன் உடனே வீட்டில் போய் ஏமா அந்த பையன் என்னை அடிச்சிட்டான் அப்படிம்பான். அவன் அடிச்சிருக்க மாட்டான், இவனை வேண்டாம்னு சொல்லியிருப்பான். இவன் சண்டை இழுத்து விடுவதற்காக அடிச்சிட்டான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு 4 மிதி மிதிச்சு பிறகு மறுநாள் சொல்லுவான், ஏமலை நான் உன்னை அடிக்கவே இல்லை, ஏமலை அடிச்சேன்னா என்னையா விளையாட்டில் சேர்க்கல, அதான் உனக்கு அடி இழுத்து விட்டேன். ஒதுக்கப்படுகிற பொழுது மனிதனுக்கு கோபம் வந்து விடுகிறது. அதுபோல இதாவது பரவாயில்லண்ணே, பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, சீராக்கின் ஞான புத்தகம் 28வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. அப்போ பயங்கரமான வசனம். இன்னைக்கு அந்த கோபம் தான் உலகத்தில் அதிகமாக இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இத சீராக்கின் ஞான புத்தகம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டது. மனிதரின் வலிமை எப்படி இருக்கிறதோ அது பொறுத்து அவருடைய சீற்றம் இருக்கும். எவன் ஆய் அப்படின்னு கத்தி பேசுவான்னா உடல் தெம்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி நிற்காமனு வச்சுக்கோங்க, எவனும் அடிச்சுக்கிட மாட்டான்னு வச்சுக்கோங்க, 4 பேர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் பண்ற அப்படின்னு இப்படி இன்னும் கேட்பான். ஏன்னா உடல் வலிமையை பொறுத்து சீற்றம் இருக்குமா. அடுத்த வரி சொல்லுகிறது, அவனுடைய சினம் எதை பொறுத்து பெருகும் என்றால் அவனது செல்வத்தை பொறுத்து பெருகும். இன்னைக்கு உலகத்தில் பணம் இருந்தால் கோபம் தன்னால வருது.
ஒரு தெருவில் சண்டை. நான் கோயில்பட்டி பங்கில் உதவியாக இருக்கும்போது ஒருத்தன் வந்தான், அவனோ தள்ளு வண்டிக்காரன், ஐயோ பாவம். இன்னொருத்தன் 2 வீலரில் பெரிய புல்லட்டில் வந்தான். இந்த ஆள் தள்ள முடியாமல் தள்ளான், லேசாக காலில் இடிச்சிடுது. அந்த ஆள் வந்திருக்கானே வரத்து, யாரு? இந்த புல்லட்டில் வந்தவன். என்னே தெரியாது அப்படின்னு அவன் ஒரு போலீஸை சொன்னான். அவர் வந்து எஸ்ஏவா சாரி இன்ஸ்பெக்டரா பக்கத்து ஊரில் ஒரு ஸ்டேஷனில் இருக்கிறாரு. அவரை சொல்லி, அவன் எனக்கு மச்சாமல, அதனால நான் உன்னைய உண்டு இல்லைன்னு பண்ணுறனா இல்லையா பாரு அப்படின்னு. செல்வம் பெருக பெருக, அதிகார வட்டம் பெருக பெருக கோபம் தலை விரித்து ஆடுகிறது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இப்படிப்பட்ட கோபங்கள் தாண்டி இன்னும் 2 வகையான கோபம் இருக்கிறது. ஒன்று, குடித்து விட்டால் கோபம் இருக்கிறது. நல்லா பேசிக்கிட்டு இருப்பான், போய் 1 குவார்ட்டர் போட்டு வந்துட்டாம்னா, குடிகாரங்கிட்ட தயவு செய்து பேசாதங்க. அவன் என்ன கேட்டாலும் ஆமாம் 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 என்னை ஆளை விடுன்னு ஓடிருங்க. இல்லைனா நீங்கள் குடிச்சிங்களா அவன் குடித்தானான்னு தெரியாது. ஏன்னா ஆரம்பிக்கும் போது அந்த ஆள் அமைதியாக தான் ஆரம்பிப்பான். நீங்கள் 5 நிமிஷம் ஒன்றும் இல்லை, சும்மா தான், அப்படிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் 5 நிமிஷம் பொறுமையாக சொல்லி பார்ப்பீங்க. 6வது நிமிஷம் உங்களுக்கு வருமே ஆத்திரம், உங்களுக்கு வருமே கோபம். வீட்டில் புருஷன் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி சண்டை போடுறான்னா என்ன காரணம்? அவன் பேசினதை தாங்க முடியாமல் அடுத்து ஆரம்பிச்சு இந்த அம்மா ஆடுன்னு ஆடும். அந்த ஆள் போய் படுத்துருவான். இப்போ குடிச்சது யாரு, ஆம்பளையா பொம்பளையான்னு இந்த வீட்டில் சந்தேகம் வந்துடும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ரோட்லையும் பாருங்கள். குடிகாரர்களோடு தயவு செய்து பேசாதங்க. அவங்களுக்கு வணக்கம் சொல்லி அவன் என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லி 3வது நொடியில் இடத்த காலி பண்ணி போயிருங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா குடித்தால் கோபம் வருகிறது. அது தவிர யாராவது தூண்டி விட்டால், ஏக்கா இப்படியாக்கா வருவ, வெக்கமே இல்லை உனக்கு, அவன் என்ன சொன்னா தெரியுமா, உன்னையே என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா, வெட்கம் இல்லாமல் உயிரோடு இருக்கிய, நானா இருந்திருந்தா அருவாளை தூக்கிட்டு போய் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா. அந்த அம்மா ஒன்றும் செய்யாது வாழ்க்கையில், அது பயந்த பொம்பளை. ஆனால் இவ அச்சி சும்மா கடை, ஏனே ஒன்னே வானே அப்படி சொன்னாங்க, ஏனே ஒன்னே வானே அப்படி சொன்னாங்க, ஏன்னா நீ அதை கேட்டுட்டு இன்னும் உயிரோட ஏனே இருக்க. டீ கடையில் இவன் அது வரைக்கும் சும்மா தான் இருப்பான். அதுக்கு பிறகு அவனுக்கு முளைக்குமே மீசை, முளைக்குமே கொம்பு, வந்து ஆடுவானே ஆட்டம். தூண்டி விட்டால் கோபம். இந்த 2ம் மோசமான கோபம். தூண்டி விடப்படுவதால் வரும் கோபம், குடியால் வரும் கோபம். இதுதானே கொலைக்கு போய் முடிய போகுது. இப்படி ஆரம்பிக்கிற பிரச்சனை தானே கடைசியில் கொலையில் போய் முடியும். அப்படி தானே? அப்படி இல்லையா? இல்லை, நம்ம 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை தம்பி நல்லா இருக்கல, நான் வந்தேன், ஃபாதரில் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டால. அவன் தண்ணி கேட்டதுக்கு, ஃபாதர் எங்கள் வீட்டில் பாயாசம் இருக்குது, எடுத்துகிட்டு வரட்டுமா ஃபாதர் அப்படின்னு பாயாசத்தை கொண்டாந்து கொடுத்தான். சின்ன பையன் அழகாக வேற இருக்கான். கொண்டா தம்பி. இல்லை பாயாசம் சூப்பரில், இந்தால கத்தி எடுத்து அவனை, உன்னைய குத்த போகிறேன், நான் குத்துவேனா, அப்படி குத்துனா நான் இருக்கேன். அப்படி தானே? எங்க சந்தோஷமா இருக்கிறவன், ஜாலியாக இருக்கிறவன் கொலை செய்வானா? அப்போ கொலை செய்யாதே, உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் பண்ண போகிறதும் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் அந்த சூழலை கொடுக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நீங்கள் போக போகிறதே கிடையாது. ஆனால் சினம் கொள்ளுகிறாய், கோபம் கொள்ளுகிறாய், சின வெறி கொள்ளுகிறாய், வெறி ஆட்டம் கொள்ளுகிறாய், அறிவிலியே என்கிறாய், முட்டாளே என்கிறாய், தீய வார்த்தை பேசுகிறாய், பாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாய். நீ கொலை செய்யட்டாலும் பரவாயில்ல, கொலைக்குரிய தண்டனையை கடவுள் உனக்கு கொடுத்து விட்டார். அதை விவிலியம் சொல்லுகிறது. நம்முடைய சட்டம் செய்யாது, நம்முடைய சம்பிரதாயம் செய்யாது, ஆனால் விவிலியம் செய்யும். இதோ இந்த காரணத்திற்காக. சார் இப்போ இதாவது கூட பரவாயில்ல, ஒரு வீட்டில் ஒரு டயலாக் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்காரர் நிற்கிறாரு, இந்த வீட்டுக்கார அம்மாவும் உட்கார்ந்துருக்குது. அந்த ஆள் நின்று சொல்கிறான், இங்கே பாரு நான் சொல்கிறத கேளுன்னு, நீங்கள் பேசாதங்க, நீங்கள் பேசாதங்க, உங்களுக்கு கோவப்படுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. கோவப்படுறதுக்கு உரிமையா, கோவப்படுறதுக்கு ரைட்ஸா? நம்ம வேற கவுன்சிலிங் படிச்சிருக்கோமா, உடனே நம்ம மூளையை ஆன் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துக்கிட வேண்டியது. இதில் என்ன அந்த அம்மா பாயிண்ட் சொல்லுதுன்னு பார்ப்போம்னு. உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, நீங்கள் பேசுனது தப்பு, தப்பு பண்ணியிருக்கீங்க, கோவப்படாதங்க, தப்பு பண்ணியிருக்க நீ கோவப்படாத. இந்த அம்மா கோவமாக கத்துது. அதுக்கு அந்த அம்மா சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால கோவப்பட எனக்கு உரிமை இருக்கு. கோவப்படுறதுக்கு உரிமையா? ஏங்க புத்தி கித்தி பெசகி போச்சா அந்த அம்மாவுக்கு? யோசித்து பாருங்க. நான் கோவப்படுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, நல்லா வாழ்றதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி உன்னைய பாராட்டுவோம், நல்லா வாழ்ந்து உயர்வதற்கு உரிமை இருக்குன்னு சொல்லி பாராட்டுவோம், கல்வி உரிமை இருக்குன்னு சொல்லி பாராட்டுவோம், பேச்சுரிமை இருக்குன்னு சொல்லி பாராட்டுவோம். கோவப்படுறதுக்கு உரிமையா? விஷம் குடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு தெரியுமா, விஷம் குடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு தெரியுமா, நான் விஷம் குடிப்பேன் தெரியுமான்னு யாராவது சொல்லுவியா? சி, விஷத்தை போய் மனுஷன் குடிப்பானா? கோவத்தை குடிக்க, அது விஷம் தானே, ஸ்லோ பாய்சனு. இதாவது ஒன்னே மட்டும்தான் கொல்லும் பாய்சன், கோபம்.
உன்னைய எரிச்சு, உன் குடும்பத்தை எரிச்சு, உன்னைய சுற்றி இருக்கிற எல்லாரையும் எரிச்சு, இருக்கிற காசெல்லாம் எரிச்சு, இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் எரிச்சு, கடைசியில் ஆன்மாவையுமெல்லாம் எரிச்சிருது. கோபம் எவ்வளோ பெரிய நோய் தருதா, கோபம் எவ்வளோ பெரிய பாவம் தருதா. கொலை குற்றத்தை விட உயர்ந்து மீறி நிற்கிற கோபம். அன்பு குழந்தைகளை, ஒரு எடுத்துக்காட்டு அந்தோணியாருடைய வாழ்க்கை. இந்த நற்கருணை தொட்ட அந்தோணியார், இந்த நற்கருணை தன்னுடைய கையில் பிடித்த அந்தோணியார், இதோ யோசித்து பாருங்க. இப்படி தூலூஸ்னு ஒரு ஊர் பிரான்ஸில் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்தோணியார் பிரசங்கத்துக்கு கூப்பிடுறாங்க, பக்கத்தில் வராரு. இதே மாதிரி கவர்ல கடல் ஜக ஜகன்னு இருக்குது. அந்தோணியார் வந்துட்டாரு. பிரசங்கம் வைக்கிறதுக்கு தான் வந்தார், நல்லது சொல்றதுக்கு தான் வந்தார். எல்லா ஊர்லயும் அந்தோணியாரை வச்சு புதுமை நடக்கு. அதனால இந்த ஊர்லயும் புதுமை நடக்கணும், இந்த ஊர்க்காரனும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வந்தார். நோக்கம் நல்ல நோக்கம், கொண்டு வந்த காரியம் நல்ல காரியம், கையில் கொண்டு வந்த செய்தி இறை செய்தி. வந்தாரு ஊருக்குள்ள, எல்லாரும் கலந்து பேசிட்டான். ஒரு பே போகக்கூடாது, எவனாவது போனானா ஊரை விட்டு விலக்கி வச்சிருவோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்தோணியார் வந்து பார்த்தார், யாருமே இல்லை, கடற்கரை எம்டியாக இருக்குது. யோசித்து பாருங்கள் என் நிலைமைய. நான் ஒவ்வொரு அந்தோணியாருக்கு சாட்சி சொல்ல போகிறேன், ஒவ்வொரு அந்தோணியாருக்கு நன்றி சொல்ல போகிறேன். ஒவ்வொரு அந்தோணியார் பாதத்தில் பச்சை பிள்ளையா நின்று, ஏதோ அந்த வயசில் திருவிழாவுக்கு வந்தபோது எப்படி சுற்றினோம், இப்போ இந்த பீடத்தில் நின்று அந்த சந்தோஷத்தில் பேச போகிறோம்னு நானும் கண்ணை மூடிக்கிட்டு குஷியாக வந்து நிற்கேன். நீங்கள்லாம் இன்னைக்கு ஃபாதர் 3 நிச்சயதார்த்தம் இருக்குது, 2 கல்யாண வீடு இருக்குது, இன்றைக்கி முகூர்த்த நாள், இன்றைக்கா கோயிலுக்கு வர முடியும், போங்க ஃபாதர், அதனால் எல்லாம் போகணும்னு மொத்தமாக போயிட்டீங்க. இந்த சீட சிறுவர்களும் கூப்பிட்டேன், அவனும் வரல, எல்லாரும் போயிட்டா வெறுமனையாக இருக்குது. எனக்கு எப்படி இருக்கும்? அடவிட ஐயோப்பாவும், அவங்களுக்கு என்ன வேலையோ ஐயோப்பாவும். அப்படி வருமா வராதா? வருமா வராதா? எப்படி வரும்? நான் என்ன செஞ்சு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி எப்படி வந்து சேர்ந்துருக்கேன், உங்களுக்கு என்ன? இப்போ உங்க பிள்ளைங்க மேல நீங்க கோவப்படுறதுக்கு அதான காரணம். ஃபாதர் நல்லது சொல்றேன் ஃபாதர், எல்லாம் படிக்க போன்னு சொல்றதுக்கு கெட்டதா? ஏன் விளையாடாதடா, செல்போனை ரொம்ப நேரம் பார்க்காதடா, 10 மணிக்கு தூங்குடான்னு சொல்றது மோசமா? என் புருஷனை பார்த்து இங்க வரு, வீட்டுக்கு ஒழுங்கா வா, குடிச்சிட்டு வராத, கண்டவனோட ஊர் சுத்தாத, பேசாம வீட்டுல வந்து பிள்ளைகளோட உட்காருன்னு சொல்றது குத்தமா? நம்ம நல்லது சொல்லி கேட்கலன்னு கோவம் வருது, கெட்டது சொல்லி கோக்கலன்னு யாருக்காவது கோவம் வருமா? நம்ம வச்சிருக்கிற சரக்கு நல்ல சரக்கு, நம்ம வச்சிருக்கிற சிந்தனை நல்ல சிந்தனை. ஓ நல்லதுக்கு தானடா சொல்றேன்னு இவங்க தலைவிடிக்க கத்துவாங்க. யோசித்து பாருங்க. அந்தோணியார் வந்து நின்னாரு, ஓகே அப்படின்னு அப்படியே திரும்பினாரு. அப்படியே கடல், துள்ளி வரும் மீன்களே. எங்க நல்லா கவனிக்கணும். நீங்கள் புறா வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புறா எப்போ தெரியுமா உங்கள் தோளில் வந்து உட்காரும்? உங்கள் உடம்பு சாந்தமாக இருந்தா, உங்கள் உடம்புல இருந்து நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் வராமல் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் இருந்தா, உங்கள் உள்ளம் சந்தோஷமாக சமாதானமாக இருந்தால் மட்டும்தான் அந்த புறா உங்கள் மேலே வந்து உட்காரும். நீங்கள் ஏன் நாய் வளங்க, நீங்கள் கோபம் வரும்போது நாய் உங்கள் பக்கத்தில் வராது, அது ஓடி போய் பம்முன்னு ஒரு இடத்துல படுத்துக்கணும். ஏன் மனுஷனா மூளை கட்டு போய் வரான், இவன் முன்னாடி போகப்படாது, மிதிச்சு விடுவான், இவனுக்கு அறிவே கிடையாது, இப்போ இவன் மனுஷனே கிடையாது, நானாவது நாய், இவன் கேவலமான நாயாக வந்திருக்கான், ஐயோ அப்படின்னு போய் படுத்துக்கணும் படிக்கட்டுக்கு கீழே. உங்கள் பக்கமே வராது. நீங்கள் எந்த விலங்கு வேணாலும் எடுத்து பாருங்க, பக்கத்திலே வராது. அந்தோணியார் மீன்களுக்கு போதித்தார். மீன் வந்து அப்படியே மெய் மறந்து நின்றுதுன்னா, அந்தோணியார் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே தெய்வீகத்தில் தான் நின்னாரே தவிர கோபத்தில் போய் பிரசங்கம் வைக்கல. கோபத்தில் போய் பிரசங்கம் வச்சிருந்தா கடல் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கும். நீங்கெல்லாம் கோபத்தில் பிரசங்கம் வைக்கிறதுனால தான் கடல் தீப்பிடிச்சு எரிது, உங்கள் வீடுங்கிற கடல். பிள்ளைக்கு சொல்றது நல்லதுதான். கோபத்தில் தகப்பன்னு பரதநாட்டியம் ஆடினீங்கன்னா, அல்லது கோபத்தில் கபடி விளையாண்டிங்கன்னா வீட்டுக்குள்ள, செய்தி நல்ல செய்தி தான், வார்த்தை நல்ல வார்த்தை தான், ஆனால் தீ தான் எரியும். அந்தோணியார் எப்படி தெரியுமா நின்னாரு? அப்படியே சிரிச்சு, அப்படியே சந்தோஷமா, அப்படியே தெய்வீகமா. அந்தோணியார் had the right to get angry. கோபப்படுவதற்கு அந்தோணியாருக்கு எல்லா காரணமும் இருந்தது. கோபப்படுவதற்கு அந்தோணியாருக்கு முழு உரிமை இருந்தது. நல்ல செய்தி சொல்ல, கடவுளின் செய்தி சொல்ல வந்தார். ஆனா அந்தோணியார் எங்க இருந்து இந்த பாடத்தை எடுத்தார் யோசிச்சு பாருங்க. இயேசுநாதர் எருசலேமுக்கு போவார். ஒரு ஊர் வழியா போனோம், சமாரியருடைய ஊர். எருசலேம் போறவங்களும் அங்கே வரக்கூடாது, அந்த ஊருக்கு எங்களுக்கும் சண்டை, சுத்தி போ, எங்க ஊர் வழியா போவாத அப்படின்னு சொல்லிட்டாங்க.
உங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை. வீடு உங்கள் வீடு தான், இடம் உங்கள் இடம் தான். என் வீட்டு வழியாக வராதன்னு சொல்லிட்டான். உன் சொத்து தான், ஆனால் அவன் பிடுங்கி வச்சுட்டான். உன் காசு தான், ஆனால் அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். உன் உரிமை தான், ஆனால் அவன் பறித்து வச்சுக்கிட்டான். உங்களுக்கு கோபம் வருமா வராதா? வருமா வராதா? எப்படி வரும்? உச்சியில் அப்படியே எரியும் இந்த பகுதி ஃபுல்லாக. நீங்கள் அப்போ போய் மொத்தம் இதில் ஏதாவது கொஞ்சம் போல் ஒரு 2 சொட்டு பெட்ரோலை ஊற்றுங்க, அந்த ஆளே எரிஞ்சிரும். அவ்வளோவானு இங்கே கதை 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 கதைன்னு நிற்கும். அன்பு குழந்தைகளே, அந்தோணியார் அந்த நேரத்தில் செய்ததை எங்கிருந்து இந்த வழியா போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே சீடர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, வானத்திலிருந்து நெருப்பு விழ செய்யட்டுமா? இயேசுநாதர் சத்தம் போட்டார், திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார், வேறு ஒரு வழியாக போனார். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நமக்கு சில பைபிள் கொட்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கிறது. ஒன்று, நீதிமொழிகள் புத்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம், எளிதில் கோபம் கொள்கிறவர் மதிகேடானதை செய்வார், விவேகம் உள்ளவர் பொறுமையோடு இருப்பார். அதே போல நீதிமொழி புத்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனம், மன அமைதி உடல் நலம் தரும், சினவெரும்போ எலும்பை உருக்கிவிடும். கோபப்பட்டா முதல் தீமை உங்களுக்கு. கோபம் கொள்வதால் நீங்கள் உங்களை முதலில் அழித்து கொண்டுதான் பிறரை அழிக்கிறீர்கள். அப்போ கோபத்திலிருந்து கோபமே படாமல் இருக்கணும்னா செய்தி, உச்ச செய்தி, அந்தோணியார் சொல்லுகிற உச்ச செய்தி என்ன அப்படின்னா, நீ செய்கிறது நல்லதுன்னா நீ நல்லதை செஞ்சுட்டே இரு. பலன் தருகிறவர் கடவுள். என்ன ஃபாதர் பலன் கடவுள் தருவார்? என் பிள்ளைக்கு 10 வயசு, முழுமாடு மாதிரி வளர்ந்துட்டான், இன்னும் சொன்னதை கேட்க மாட்டாங்க, இப்படி பண்ணதான் அப்படி பண்ணதான். இவனுக்கு எங்கேருந்து ஃபாதர் அறிவு வரும்? உங்களுடைய அவநம்பிக்கை உங்களை கோபம் ஊட்டுகிறது. நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் என் பிள்ளை நன்றாக வளருவான், இந்த சமூகம் நன்றாக வளரும், நான் இருக்கின்ற இந்த யுகதி, இந்த வாழ்வு சிறப்பாய் அமையும். இன்று இல்லை என்றால் நாளை, நாளை இல்லை என்றால் நாளை மறுநாள் இது சரியாய் முடியுமே தவிர தீமையாய் முடியாது என்கின்ற நம்பிக்கை இருக்கிறவர்கள் கோபப்பட மாட்டார்கள். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாருக்கெல்லாம் கோபம் வராதுன்னா நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு கோபம் வராது. என்ன நம்பிக்கை இருக்கணும்? வளருவான், உயர்வான், மாறும், நடக்கும், ஜெயிக்கும், வளரும், சரியாகும். இந்த வசனத்தை மண்டைக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன நடந்தாலும் 25 வருஷமா என் புருஷன் குடிக்கான், இனிமே எங்க வாமி திருந்த போறான், என்ன நம்பிக்கை நடந்திருக்கு? 5 எடுத்துக்காட்டு நான் சொல்ல முடியும். 5 வீட்டுக்கு வேணாலும் உங்களை கூட்டு போறேன், இல்லைனா முடிஞ்சு வாங்க, 5 போன் நம்பர் தரேன், பேசுங்க. 25 ஆண்டுகளாக மாறாத சிக்கல் மாறி இருக்கிறது. அன்பு குழந்தைகளே, அதுவரை நாம் செய்ய வேண்டியது என்ன? ஜெபம். அந்தோணியார் செய்த அதே ஜெபம், அந்தோணியார் பிடித்துக் கொண்ட அதே ஆண்டவர், அதே நற்கருணைநாதர். கோயில்ல வந்து உட்காருங்க, ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் தகப்பனே, என் தெய்வமே, என்னை பாருமையா, நான் உன் பிள்ளை இல்லையா, எனக்கு ஏன் இப்படின்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்குள் தெய்வீக அருளை, தெய்வீக ஆசீரை பொழிவார். தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் கோபப்பட மாட்டீர்கள். கோபம் வந்தால் நம்பிக்கை இல்லை. இவ்வளவுதான் முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா? யார் கோபப்படுறாங்க தெரியுமா? கோபம் வந்தால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கடவுளாக மாறிவிட்டீர்கள். யாருக்கு மட்டும்தான் கோபம் வரும்? கடவுளுக்கு மட்டும்தான் கோபம் வரும். நீங்கள் கோபப்பட்டா யாரா மாறிட்டீங்கன்னு அர்த்தம்? கடவுளாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சாத்தான் ஒரு தீமை போதிச்சதில்ல. அது என்ன தீமை? நீங்கள் கடவுளை போல மாறுவீர்கள். கடவுளை போல மாறுறதுனா என்னன்னு புரியுதா? இப்போ பெற்றோரை நீங்கள் சொல்லுங்க, பெற்றோரை நீங்கள் சொல்லுங்க, உங்கள் பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறீங்கல்ல, நான் சொன்ன கேட்க மாட்டேங்க ஃபாதர், நீ சொல்லி கேட்கறதுக்கு நீ கடவுளா? நீ சொன்னதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்கு நீ கடவுளா? நான் சொன்னபடி இவன் கேட்கறதில்ல, அவன் கேட்கறதில்ல, அது கேட்கறதில்ல, அது கேட்கறதில்லன்னு நீங்கள் எங்கெல்லாம் நான் சொன்னதை யாரும் கேட்கறதில்லன்னு சொன்னா உங்களுக்கு கடவுள்னு நினைப்பு வந்துடுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நீங்கள் சொன்னதை யாரும் கேட்கணும்னு கட்டாயம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அதை கேட்க செய்கிறவர் கடவுள். நீங்கள் ரோமையர் புத்தகம் சொல்லுகிறது, கடவுளே அனைத்தின் அதிகாரி, அவரிடம் அனைத்தையும் விட்டுவிடு, நீ அதிகாரி என்று உன் தலையில் எடுத்துக்கொள்ளாதே. அப்போ கேர்லெஸ்ஸா இருக்கவா ஃபாதர்? எது வேணா எப்படி வேணாலும் போட்டோம்னு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கவா ஃபாதர்? அப்படி அல்ல. நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன் பிள்ளைக்கு போதி, அன்போடு போதித்து கொண்டே இரு. உன் சகோதரனோடு பேசு, அவனை திருத்து, ஆனால் அன்போடு திருத்தி கொண்டே இரு. சொல். 5 தடவை சொல்றத 50,000 தடவை சொல்லுங்களேன்.
50,000 தடவை சொல்றத ஐயா 5 லட்சம் தடவை சொல்லுங்களேன். 5 லட்சம் தடவை சொல்ல வேண்டியதை 5,50,000 தடவை சொல்லுங்களேன், தப்பு கிடையாது. ஆனா 5 தடவை சொல்லிட்டேன் கேட்கல, 6ஆவது தடவை கோவப்பட்டு தான் சொல்லுவேன்னு சொன்னா நீங்கள் கடவுளாய் மாறிவிட்டீர்கள். சாத்தான், நான் சாத்தாமனு கோபத்தை சும்மா சொல்லல. எண்ணிக்கையாகமம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லி முடிக்கிறது. எண்ணிக்கையாகமம் 5வது அதிகாரம் 14வது வசனம், கோபம் என்பது ஒரு பேய் ஆவி, வெஞ்சினம் என்னும் ஆவி. அவ்வளவுதான், ஒரே வரியில முடிச்சிட்டான். இந்த ஆவி ஒருவனை ஆட்கொண்டால், பேய் பிடித்தால் ஒருவன் கோபப்படுவான். அப்போ ஒருத்தன் கோபப்படுறான்னா கடைசி வசனத்தை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபாதர், எனக்கெல்லாம் கோபம் எப்படி வரும் தெரியுமா, நான் கொஞ்சம் கோபக்காரன் தான் ஃபாதர். அப்படி சொல்லக்கூடாது. ஃபாதர், எனக்கு அடிக்கடி கோபம்ங்கிற பேய் பிடிச்சிருது ஃபாதர். கோபப்பட்டா என்ன சொல்லணும்? நான் பெரிய முன்கோபி, எனக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும், நான் கொஞ்சம் கோபக்காரன். அப்படி சொல்லக்கூடாது. என்ன இளவுனே தெரியல, கோபம்ங்கிற பேய் அடிக்கடி என்னை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுது. இந்த பேயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எண்ணிக்கையாகவும் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை விடுவித்து விடுவார். இந்த கோபம் உங்களுக்குள் வரவே இல்லை என்றால் கொலை செய்யாதே என்பதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிந்துவிடும். நிறைய ப்ராக்டிக்கல் டிப்ஸ் கொடுத்துருக்குறேன். அனைத்தும் விவிலியத்திலிருந்து தான் நான் எடுத்து கொடுத்துருக்குறேன், சொந்தமாக எதுவும் சொல்லலை. கடைசியாக நீங்கள் கோபக்காரராக இல்லையா அப்படின்னு தெரியணும்னா ரெண்டே ரெண்டு தான். பேசும்போது ஒரு விஷயத்தை முதல்ல சொல்கிறீங்களா, தம்பி 5 மணிக்கு வந்துடணுண்ணே அப்படின்னு சொல்கிறீங்களா, அவன் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, ஏலே 5 மணிக்கு வந்துடணுண்ணே அப்படின்னு சொல்கிறோம்ல, அவன் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, ஏலே சொன்னால் கேட்கல 5 மணிக்கு வந்துடல அப்படின்னு என் வால்யூம் மைக்கு பட்டனில் 2ஆம் நம்பர்லேருந்து 5ஆம் நம்பருக்கு கூட்டிட்டாங்களா, அது மாதிரி கப்புன்னு ஏறிச்சுன்னா நான் கோவப்பட்டேன்னு அர்த்தம். எனக்கு தலைக்கு மேலே ஆண்டவர் நெருப்பள்ளி வச்சுட்டாருன்னு அர்த்தம். இந்த பேய் என்னை விட்டு ஓடலைன்னா நெருப்பு என் தலையில் கவிழ்ந்து விடும். எனவே தயவு செய்து சொல்லுகிறேன், உங்கள் டோன், உங்கள் சத்தம் உங்கள் கோபக்காரரா இல்லையா என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். 2வது, ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கோம், நீங்களா போய் இங்கே பாரு நான் சொல்றதை கேளு, நேத்து நினைவு இருக்கா அப்படின்னு செத்த புண்ணை, செத்த புணத்தை, செத்த நிகழ்ச்சியை எழுப்பி வச்சுக்கிட்டு லவ் அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு கோபங்கிற பேய் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். 2. 3வது, எதுக்கு இருக்கிற ஆளு சரி விடு அப்படின்னு இப்படி சொன்ன பிறகும் நான் என்ன சொல்லம்னா அப்படின்னு கடைசி வரைக்கும் மூச்சு விடாமல் கத்துனீங்கன்னா சபா உங்களுக்கு கோபங்கிற பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நான் சின்ன பசங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். வீட்டில் சண்டை போட்டாங்கன்னா செல்ஃபோன் எடுத்து அவங்க சண்டை போடுறத வீடியோ எடுக்கணும். சரிதானா குட்டீஸ்? வீட்டில் சண்டை நடந்தால் என்ன செய்யணும்? வீடியோ எடுத்துட்டு வால்யூமை கட் பண்ணிடணும். வால்யூமை என்ன செய்யணும்? கட் பண்ணிடணும். அந்த வீடியோவை மட்டும் பாருங்கள், பேயாடுற மாதிரியே இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். வீடியோ எடுத்துகிட்டு வால்யூமை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் வீடியோவை பாருங்கள், பேய் அப்படியே அப்பா உங்களுக்கு 100 மார்க்கு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே தயவுசெய்து இந்த கோபம் என்பதை பற்றி இன்றைக்கு ஆண்டவர் பேச இவ்வளவு அருள் செய்து விட்டார். அது அந்தோணியாருடைய அருளும் அந்தோணியாருடைய ஆசீரும் தான். நான் வந்தது 2வது உள்ள பகுதிக்காக வரல, அது அந்தோணியாராக கொடுத்தது, அது எனக்காக இல்லை, நான் அதுக்காக வரல. நான் வந்தது சாட்சி சொல்ல, நன்றி சொல்ல, பச்சை பிள்ளையாய் இந்த இடத்திலே ஆசீரை பெற நான் வந்ததை எனக்கு அவர் கொடுத்து விட்டார். ஒருவேளை உங்களுக்கு இந்த செய்திகள் உள்ளே போனால், யூடியூப் பேர் மறந்துடக்கூடாது, ஜோசப் ராஜன், போன உடனே கடன்னு பண்ணி இந்த பிரசங்கத்தை ஒரு 10 தடவையாவது என்ன செஞ்சிடணும், கேட்டுறணும். அது அந்தோணியார் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று உங்களுக்கு புரியும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படியே அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இந்த 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 ஆண்டவர் இந்த ஆண்டவர் இந்த ஆண்டவர் அன்பு குழந்தைகளே, இதோ இந்த ஆண்டவரை அந்தோணியார் உயர்த்தி காட்டிய பொழுது, இதோ இந்த ஆண்டவரை அந்தோணியார் உயர்த்தி காட்டிய பொழுது அங்கே நடந்த அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளம். இப்போது இந்த ஆண்டவரை உயர்த்தி காட்ட இருக்கிறோம். இந்த ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக பாருங்கள். அந்தோணியார் வாழ்க்கையில் சின்ன பிள்ளையில் அவர் செஞ்ச முதல் புதுமையே என்னங்க? பூசைக்கு போக முடியல, அப்பா வேலை கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த குருவிக்கெல்லாம் கோவப்பட்டு அவர் விஷம் வச்சு கொன்னாரா? இல்லை. இந்த ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார். ஆண்டவரே, கோயிலுக்கு வர முடியாமல் போயிருமோ, நற்கருணை பார்க்க முடியாமல் போயிருமோ, நற்கருணை வாங்க முடியாமல் போயிருமோ ஆண்டவரேன்னு அழுதாரு. சின்ன வயசு
ஆண்டவர் சொன்னார், நீ போடா, நான் பார்த்துக்கிறேன். அத்தனை பறவைகளையும் கூண்டுக்குள், இதோ அந்த மோட்டார் ரூமுக்குள் அடைத்து விட்டார். இந்த ஆண்டவரை தேடி போனதால. இந்த ஆண்டவர் அந்தோணியார் கொடுக்கிறது இதுதான். அந்தோணியார் கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து இந்த ஆண்டவர். தயவு செய்து அன்பு குழந்தைகளே, ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க இருக்கிறோம், தப்பு இல்லை. ஒரு 5 நிமிடம் இந்த ஆண்டவரை பாருங்க. 5 நிமிடம் இந்த ஆண்டவரை பாருங்க. இந்த ஆண்டவர் தான் உங்களுக்கு மீட்பு, இந்த ஆண்டவர் தான் உங்களுக்கு விடுதலை, இந்த ஆண்டவர் தான் உங்களுக்கு எல்லாம். உங்க கோபத்தில் இருந்து, கோபம்ங்கிற சாத்தான விரட்டி கொலைங்கிற பாவத்தில் இருந்து உங்களை மீட்க இருக்கிறவர். கோபம் இல்லாத குடும்பத்தை, கோபம் இல்லாத சமூகத்தை, கோப வெறி, சினவெறி, சண்டை சச்சரவு இல்லாத ஒரு சமுதாயத்தை இந்த ஆண்டவரால் தான் தர முடியும். அந்தோணியாருக்கு அது தெரியும். இந்த ஆண்டவரை சுமந்துகிட்டு அலைஞ்சதுனால தான் அவர் கழுதையின் போடு இருக்கட்டும், இந்த மீன்கள் பேசியதோடு இருக்கட்டும், அல்லது அவரை அவர்கள் துன்புறுத்திய பொழுதாக இருக்கட்டும், எந்த நேரத்திலையும் தவறல. இவரை பாருங்க, தயவு செய்து இவரை பாருங்க. இந்த ஆண்டவரை பிடிச்சுக்கிற போறோம். இந்த ஆண்டவர் தான். அப்படியே இந்த ஆண்டவரை பாருங்க. இந்த ஆண்டவரை பார்த்துட்டு கண்ணை மூடுங்க. கண்ணுக்குள்ள இந்த ஆண்டவரை கொண்டு வாங்க. வீட்டுக்கு நீங்க கொண்டு போக முடியாது, நாங்களும் தர முடியாது. இங்க தான் நீங்க சாப்பிடணும். இந்த ஆண்டவரை கண்ணை மூடி மனசுக்குள்ள கொண்டு வாங்களேன். கண்ணை மூடி மனசுக்குள்ள இதே மாதிரி ஒரு பீடம் ஏற்படுத்துங்க. கண்ணை மூடுங்க. இந்த பீடம் உங்க மனசுக்குள்ள வரணும். இதே மாதிரி அந்தோணியார் பின்னால நிக்கணும். இதே மாதிரி புன்னால அழகான பீடத்துல இந்த நற்கருணை ஆண்டவர் உங்க கண்களுக்குள்ள தெரியணும். இப்போ நம்ம இதயத்தில் இருக்கிற ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க இருக்கிறோம். அப்படியே கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிக்கோங்க. இந்த ஆண்டவரை பார்த்துட்டு கண்ணை மூடி உள்ள கொண்டாங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த ஆண்டவரோட தான் நீங்க போறீங்க. ஆண்டவர் இல்லாம வெறுங்கையா போக கூடாது. வெளிச்சம் இல்லாத உள்ளமா போக கூடாது. இருண்ட உள்ளமா போக கூடாது. வெளிச்சம் அப்படியே நெருப்பா நிக்கணும். வெளிச்சமா இருக்கணும். எந்த தீமையும் எந்த இருளும் உங்களை நெருங்க கூட முடியாது, உங்களை தட்ட முடியாது. அன்பு குழந்தைகளே, தயவு செய்து கண்ணை மூடி இதயத்துக்குள்ள போங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, இயேசுவே, என் தகப்பனே, அந்தோணியார் மூலமாக எவ்வளவு அதிசயம் செய்கிறீர். என் குடும்பத்தை பாரும். என் குடும்பத்திலே அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இதோ ஓயாத சண்டை, ஓயாத சச்சரவு. இதோ இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே, என் குடும்பத்திலே இந்த கோபம் என்கின்ற பேயினால், இதோ கோபம் என்கின்ற தீமையினால் எத்துணை சண்டை சச்சரவுகள். நானும் கோபப்படக்கூடாது என்று நினைக்கிறேன், சண்டையிடக்கூடாது என்று நினைக்கிறேன், முடியவில்லையே. என் குடும்பத்தின் சூழல், என் வாழ்வின் சூழல், பொருளாதார கஷ்டம், வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை, பக்கத்தில் இருப்பவர், என்னோடு இருப்பவர்கள், என் உறவுகள் என்னை வாழ விடாமல், ஆண்டவரே ஏசப்பா, தைரியம் தாரும், நம்பிக்கை தாரும், வெளிச்சம் தாரும். ஆண்டவரே இயேசுவே, அந்தோணியாரோடு வந்து பேசினீரே. எவ்வளவு பரிசுத்தமான அந்தோணியாரை பாதுகாவலராக நாங்கள் வைத்திருக்கிறோம். தெய்வீக தகப்பனே, பேரருள் கொண்டவரே, என்னை நிரப்போம். இதயத்தில் ஒரு வெளிச்சம் வரட்டும். அந்த நற்கருணை பாத்திரம் உங்க கண்களை மூடி இருக்கிறீங்களே, உங்க இதயத்தில் வந்திருக்கிற ஆண்டவர் அப்படியே வெளிச்சமா வரட்டும். சாந்த சொரூபியாக நீங்கள் மாற வேண்டும். நீங்க முடிஞ்சு போகும்போது எல்லாரும் கேட்கணும், நீ என்னப்பா இப்படி மாறிட்ட, உனக்குள்ள எப்படிப்பா அமைதி வந்தது? நான் அல்ல, அந்த தந்தை சொன்னது போல அவர் அல்ல, அவர் பேசல, அவருக்கு வந்தது எதுக்கோ, ஆனா எனக்கு ஆண்டவர் வெளிச்சம் காட்டினார். என்னுடைய இதயத்தில் ஒரு அமைதி வந்து விட்டது. நான் எதையும் இழக்கவில்லை, என் வாழ்வை இழக்கவில்லை, எனக்கு எதுவும் தீமையாகவில்லை, எனக்கு எந்த தொந்தரவும் வரவில்லை, நான் நன்றாக இருக்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு கடவுள் கொடுத்திருப்பது போதும். இதோ இந்த கண் பார்வை போதும். நான் சொல்லுகிறேன், நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். இதோ எவ்வளவு வாசித்தோம், எவ்வளவு பயணப்பட்டோம் என்பதல்ல, இப்போது யோசிக்கிறேன். ஆண்டவரை அன்பு செய்ய, ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவரை பற்றியே சிந்திக்க, ஆண்டவரை பற்றியே தியானிக்க. அடடா, எனக்கு கிடைத்த வாய்ப்பல்லவா. அன்பு குழந்தைகளே, கோபம் வேண்டாம். பொருளை இழந்ததற்காக தவறான கணவன் அல்லவா, இப்படிப்பட்ட ஒரு வீடா, இப்படிப்பட்ட ஒரு மனைவியா, சீ என்று நினைப்பதல்ல. இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றதற்கு நான் பெறாமலே இருந்திருக்கலாமே என்கின்ற வருத்தம் வேண்டாம், கவலை வேண்டாம். இழப்பல்ல, நம்பி ஜெபியுங்கள். உங்கள் குடும்பம் மாறும், உங்கள் சூழல் மாறும், உங்கள் வாழ்வு மாறும். அந்தோணியார் மாற்றி தருவார். கோடான கோடி அதிசயம் செய்தவர் எனக்கும் ஒரு அதிசயம் செய்ய வேண்டும். ஒரே ஒரு அதிசயம் என் குடும்பத்திலே. இதோ நோயோடு எத்தனை ஆண்டுகள் போராடி விட்டேன். இதோ இந்த ஆண்டு உன் நோய் மாறும். நிச்சயமாக மருத்துவ செலவல்ல. இதோ பலகீனத்திலிருந்து வெளிவருகிற, வழிகாட்டுகிற, வெளிச்சம் காட்டுகிற, ஒளி காட்டுகிற ஒரு ஆசிரியரை இந்த அந்தோணியார் இந்த நேரத்திலே இந்த ஆண்டவர் மூலமாக அந்த இதயத்திலிருந்து வெளிச்சம் வரட்டும். அப்படியே பரவி நிக்கட்டும். ஆண்டவரே, என்னை மாற்றும் ஐயா, என்னை உருமாற்றும் தகப்பனே. இதோ ஒரு சாட்சி, உயிருள்ள சாட்சி எங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாரே. எங்கள் ஒவ்வொரு அந்தோணியாரை கொண்டு கோடான கோடி மக்கள் ஆசீரை பெறுகிறார்கள் என்று இதோ நம்பி நின்று பெயர்களை எல்லாம் சொல்லி, ஏதோ கனவல்ல, கற்பனை அல்ல, நடந்த சம்பவங்கள் எவ்வளவு அதிசயம் மிக்கது. பவுலடிகளாரை போல கண்களை இழந்து ஆண்டவரை அனுபவித்து பெற்றுக் கொண்டதை போல ஒரு சாட்சியை நாங்கள் பெற்றோமே. நானும் பெற வேண்டும், அனுபவம் பெற வேண்டும், நம்பிக்கை பெற
வேண்டும். என்னை தொடும், என்னை தொடும், என்னை தொடும், என்னை தொடும், என் இதயத்தை தொடும், என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை நிரப்பும், நம்பிக்கையால் நிரப்பும் தகப்பனே. கோபம் படமாட்டேன் தகப்பனே, எனக்கு தெரிகிறது தகப்பனே, நீர் இருக்கிறீர் தகப்பனே. உம்மால் வளர்ந்த நான் உம்மால் கைவிடப்பட மாட்டேன் தகப்பனே. இறுதி வரை என் வாழ்வு நிலைத்திருக்கும், இறுதி வரை என் வாழ்வு செழித்திருக்கும். திருமண காரியம் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது என்று நினைத்தேன், குழந்தை பேர் இல்லையே என்று நினைத்து அழுது புலம்பினேன். அவமானம் அவமானம் என்று இதோ புகைந்து தொலைத்தேன். இல்லை இல்லை ஆண்டவரே, நீர் அல்லவோ எனக்கு சொத்து, நீர் அல்லவோ எனக்கு வாழ்வு, நீர் அல்லவோ எனக்கு ஆசிரியர். நான் மனிதர்களை நினைத்தல்லவா ஏமாந்து போனேன், சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்த்தல்லவா ஏமாந்து போனேன். ஆண்டவரே, என் கண்களை உம்மை நோக்கி திருப்ப, எது நடந்தாலும் கண்களை மூடுவேன், இதயத்திற்குள் போவேன். இந்த ஆண்டவரை இப்போது நான் பிடித்திருக்கிற ஆண்டவரை, நன்றி தகப்பனை, விடமாட்டேன் ஆண்டவரே. உம் கரத்தை விடமாட்டேன், உம்முடைய கரத்தை இனி இருந்தாலும் விடமாட்டேன். இறுதி வரை இந்த கரத்தை பிடித்திருப்பேன். நான் வாழ்வேன், நான் வாழ்வேன், நான் வளர்வேன், நான் எழுவேன், விழுந்த இடத்தில் எழுந்து நிற்பேன் என்று சொன்னீரே, விழுந்த இடத்தில் எழுந்து நிற்க செய்வேன் என்று சொன்னீரே. உனக்கு எதிராக பகைவர்கள் ஒரு வழியாக வந்தார்கள், 7 வழியாய் ஓடி போனார்கள் என்று சொன்னீரே. தகப்பனே, உம் கரம் மட்டும் பிடித்து நடக்க அருளும் ஆசீரும் தருவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, தயவுசெய்து வீட்டிற்கு போகிற பொழுது நீங்கள் எதை மறந்தாலும் இந்த கடைசியாக கண்களை மூடிய பொழுது இதயத்தில் ஆண்டவர் வந்தார் பாருங்க, அதை மறக்கக்கூடாது. ரொம்ப இக்கட்டான சூழலில் கூட இந்த 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 அமைப்பு கண்ணை மூடணும், உள்ளே வந்து நிற்கணும், அவற்றை செபிக்கணும். மாண்பியர் பாடி நிறையருள் வருவோம். குறையாத கருணா சமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே, அடியோர்கள் மிகவும் பாவியாயிருந்தாலும் உம்முடைய தயாளத்தை நம்பி உமது கிருபை சிம்மாசனத்தை அண்டி தேவரீரை ஆராதிக்கிறோம். திரு இருதயத்திற்கு ஏற்காத துரோகமாகிய உமது அன்புள்ள தயவின் பேரில் ஐயப்பட்ட சிகல பாவிகளுடைய குருட்டாட்டம் உள்ள நம்பிக்கைக்கு பரிகாரமாக அடியோர்கள் பரிசுத்த பிதாக்கள் தேவரீருடைய வாக்கு தத்தங்களில் மூங்கி நின்ற திடனான நம்பிக்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தாய் திருச்சபையை வழி நடத்துகின்ற பரிசுத்த பாப்பரசருடைய சுகிதகத்துகள் நிறைவேறும்படியாகவும் எமது பங்கு தந்தையர்கள் அருள் சகோதரிகளுடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் இன்று 9ஆம் நாள் பெருவிழாவின் மாலை ஆராதனை சிறப்பிக்க வருகை தந்த சுரண்டை பங்கு தந்தை ஜோசப் ராஜன் அடிகளாருடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் அவர்கள் ஏற்றிருக்கின்ற இறைப்பணி சிறந்து விளங்கும்படியாகவும் இத்திருத்தலத்தை தேடி வந்திருக்கின்ற மக்கள் அனைவருடைய ஆன்ம சரீர சுக நலன்களுக்காகவும் அவர்கள் கேட்கிற மன்றாட்டுக்கள் அனுகூலமடையும்படியாகவும் எமது ஊர் மக்களின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் அவர்கள் கேட்கிற மன்றாட்டுக்கள் கிடைக்கும்படியாகவும் அவர்கள் செய்கின்ற தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பணி செய்கின்ற இவ்வூர் மக்களின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் இவ்வூரிலே உயிர்கொல்லி நோயினால் அவதியுற்று தவிக்கின்ற மக்களுக்கு நீர்தாமே சிறந்த மருத்துவராயிருந்தவர்களை தொட்டு குணமாக்கும்படியாகவும் சகல பாவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் உடல் நலம் கிடைக்கத்தக்கதாகவும் கடலிலே பயணிக்கின்றவர்கள் தாங்கள் நியமற்ற கரை போய் சேரும்படியாகவும்
பாவிகள் மனம் திரும்பத்தக்கதாகவும் இறையடியார் அந்தோணி சூசைநாதர் சுவாமிகளுக்கு கூடிய விரைவில் புனித பட்டம் கிடைக்கும்படியாகவும் எமது ஊரிலே ஒற்றுமை சமாதானம் தேவ அன்பு நிலவும்படியாகவும் எங்களுக்கு ஏக பாதுகாவலாயிருக்கிற கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவனிடம் அன்றாடுவோமாக. விண்ணுரை இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதன போற்ற பருக, முது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுரையில் நிறைவேறுவது போல மண்ணுரையிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உடன்களாளி மனிதரிதனை அறிய இயலும். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம்.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே, நம்முடைய பாதுகாவலரின் 9ஆம் திருவிழாவை நாம் நல்ல முறையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடவுள் இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக தந்திருக்கின்றார். இன்றைய நாளில் வருகை தந்து நல்ல ஒரு மறையுரை மற்றும் நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்று தந்திருப்பவர் அருள் தந்தை ஜோசப் ராஜன் அவர்கள். தந்தை அவர்கள் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த சுரண்டை பங்கின் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் நல்ல ஒரு சாட்சியாக இந்த இடத்திற்கு வந்திருந்தார்கள். சாட்சி சொல்வது, நன்றி சொல்வது தான் என்னுடைய முதன்மையான நோக்கம் என்று தெரிவித்தார்கள். நாம் அனைவருமே நிச்சயமாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று தந்தை அவர்கள் தன்னுடைய அந்த எடுத்துக்காட்டின் மூலமாக நமக்கு சொல்லி தந்தார்கள். மறையுரை என்பதும் மிக அருமையாக இருந்தது. எல்லாருடைய உள்ளங்களையும் ஊடுருவியது. இறை வார்த்தையின் அடிப்படையில் இருந்ததால் எல்லாருடைய உள்ளங்களிலும் நிச்சயமாக ஊடுருவிக்கும் என்று நானும் நம்புகின்றேன். கொலை செய்யாதே என்ற அந்த 10 கட்டளை, கொலை செய்யாதிருப்பர், கொலை செய்வதற்கு அடிப்படை காரணம் சினம், கோபம் ஆகியவை என்ற அந்த அடிப்படை காரணத்தை, இயேசு சொன்ன அந்த அடிப்படை காரணத்தை சுட்டி காட்டினார்கள். சினம், கோபம் உள்ளத்தில் எழும்போது அதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். அப்படி இல்லை என்றால் கொலைக்கு உண்டான தண்டனையை சினம் கொள்கிறவர் பெறுகிறார் என்று தந்தை அவர்கள் தன்னுடைய மறையுரை மூலமாக வலியுறுத்தி சொன்னார்கள். கோபம் எந்தெந்த சூழ்நிலைகளில் நாம் கொள்கின்றோம் என்பதை யதார்த்தமான நம்முடைய வாழ்வியின் சூழலிலிருந்து நமக்கு எடுத்து காட்டினார்கள். மேலும் சினம் கொள்ளக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது என்பதற்கு சில பரிந்துரைகளையும் நமக்கு தந்தார்கள். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், நம்பிக்கையோடு நன்மைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் போன்ற அந்த பரிந்துரைகளை நமக்கு சொல்லி தந்தார்கள். எனவே தந்தை அவர்களின் மறையுரை நம்மை உற்சாகப்படுத்துவதாக, ஊக்கமூட்டுவதாக இருந்தது, நம்மை வாழ்வுக்கு அழைப்பதாக இருந்தது. எனவே தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நம்முடைய கைகளை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, தந்தை அவர்களின் மறையுரை நன்றாக இருந்தது, நம்மை அனைவரையும் சிந்திக்க செய்வதாக இருந்தது. எனவே நாம் அனைவரும் உள்வாங்கி இருக்கின்றோமா என்பதை பார்க்க ஒரு சில கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள் என்றால் ஒரு சிறு பரிசும் உங்களுக்கு கொடுக்கப்படும். தந்தை அவர்களுக்கு இப்போது நன்றியின் அடையாளமாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. கேள்விகள் கேட்கலாமா? நிச்சயமாக கேள்விகள் எல்லாமே எளிதான கேள்விகள் தான். ஏன் எளிதாக இருக்குது அப்படின்னா தந்தைவர்கள் எளிமையாக சொல்லி தந்தார்கள். அதனால் எல்லாருடைய உள்ளத்திலுமே பதிந்திருக்கும். ஆனால் பரிசுகள் என்பது ஒரு 4 பேருக்கு மட்டும் கொடுக்கப்படுகிறது. 4 கேள்விகள் 4 பேருக்கு மட்டும் கொடுக்கப்படுகிறது. எனவே வாய்ப்புகள் என்பது பிரித்து கொடுக்கப்படுகிறது. முதல் கேள்வி பாடற்குழுவினர், பீடச் சிறுவர்கள் இவர்களுக்கான கேள்வி. ஏன்னா மற்ற கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்லக்கூடாது என்பதற்காக முதல் கேள்வி அவர்களுக்கு தனியாக கேட்கப்படுகிறது. ஏன்னா எல்லா கேள்வியும் எளிதாக இருக்குது. 4 கேள்வியும் அவங்க சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த ஒரு கேள்வி மட்டும் அவர்களுக்கு கேட்கலாமா? சரி. கோபம் என்பது ஒரு பேய். இது எந்த நூலில் இருந்து நாம் அறிகிறோம்? விவிலியத்தில் எந்த நூலிலிருந்து நாம் அறிகிறோம்? இங்கே வந்து சொல்லலாம். கோபம் என்பது ஒரு பேய். இதை நீ ஏற்கனவே பரிசு வாங்கியாச்சு. எண்ணிக்கை சரியா? எண்ணிக்கை நூல் சரியா? சரியான பதில். தந்தை அவர்கள் தம்பி அவர்களுக்கு ஒரு சின்ன பரிசை கொடுப்பார். சரி, அடுத்த கேள்வி. அடுத்த 3 கேள்விகளும் உங்களுக்கு தான், நீங்கள் பதில் சொல்லலாம். அறிவிலியே முட்டாளே என்ற பொருள் வருகிறபடி,
அதாவது விவிலியத்தில் அறிவிலியே முட்டாளே என்று சொல்கிறவர் கூட எரி நரகத்திற்கு ஆளாவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொருள் வருகிறபடி நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகின்ற சொற்கள் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் போதும். அறிவிலியே முட்டாளே என்று விவிலியத்தில் அப்படி சொல்லக்கூடாது என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த பொருள் வரும்படி நம்முடைய அன்றாட வாழ்வில் வேறு சில சொற்களை பயன்படுத்துகின்றோம். என்ன பயன்படுத்துகின்றோம்? கீழே இருந்து சொல்லலாம், இங்கே வந்து சொல்லுங்க. வராங்க, கீழே உள்ளவங்களுக்கு வாய்ப்பு. அறிவிலியே முட்டாளே என்கின்ற பொருள் வருகிறபடி நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற சொற்கள். உனக்கு அறிவு இருக்கிறதா என்று சொல்றது. அவ்வளோதான் சரியான பதில். தந்தையவர்கள் ஒரு சிறு பரிசினை வழங்குவார்கள். இரண்டாவது கேள்வி, மூன்றாவது கேள்வி, சீராக்கின் ஞான நூலின்படி எதை பொறுத்து சினம் அல்லது கோபம் பெருகுகிறது? சீராக்கின் ஞான நூலின்படி எதை பொறுத்து ஒருவருடைய சினம் அல்லது கோபம் என்பது பெருகுகிறது? 3 பேர் வராங்க. 4 வேண்டாம், இருங்க, ஒவ்வொருத்தராக பார்த்துக்கலாம். குடிப்பதன் மூலம் மற்றும் சீண்டுவதன் மூலம். இல்லை, குடிப்பதன் மூலம், சீண்டுவதன் மூலம் இல்லை. சீராக்கின் ஞான நூலின்படி. அடுத்து ரெண்டாவது, செல்வத்தை பொறுத்து. சரியா? சரியான பதில். செல்வம் பெருக பெருக கோபமும் பெருகிறது. செல்வத்தை பொறுத்து சினம் பெருகுகிறது. சரி, எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சரி, கடைசி கேள்வி. இது ஏற்கனவே வந்த அந்த சின்ன பசங்க சொல்லணும்னா சொல்லலாம். ஏற்கனவே 3 பேர் வந்தாங்க. 3 பேர் பரிசு வாங்காமல் போன அந்த 3 பேரில் ஒருத்தர் இந்த பதிலை சொல்லலாம். கோபம் கொள்ளுதல் அல்லது சினம் கொள்ளுதல் யாருக்குரியது? இந்த 3 சிறுவர்களில் வந்தாங்க. இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் சொல்லலாம். வந்துட்டு போனதுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு. இவ்வளோ தூரம் வந்துட்டு போனதுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு. கோபம் அல்லது சினம் கொள்ளுதல் யாருக்குரியது? கடவுளுக்குரியது. கடவுளுக்கு உரியது. சரி, சரியான பதில். அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் நன்றி. எல்லாருமே இந்த பதில்களை உள்வாங்கி இருக்கிறீர்கள். தந்தையர்களின் மறைவுரை எளிமையாக இருந்ததால் எல்லாருமே பதில் சொல்ல